யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம். கண்மணி ப்ரேயர் பண்றீங்களாமா? ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இது மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று கூட்டி வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் ஆண்டவரே படிக்க போகிற வேத வாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் இருதயம் என்னும் பலகையிலே எழுத நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இந்த வார்த்தை எங்களுக்கு ஏதுவானதாக இருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கொடுக்கின்ற அண்ணனையும் ஆண்டவரே லூயிஸ் சாரையும் உமது பாதத்துல வைக்கிறப்பா ஆண்டவரே. இருவரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வெயில் உஷ்டத்தினால ஆண்டவரே அண்ணனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே லூயிஸ் சாருக்கும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஏசப்பா. நீங்க மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க எப்பொழுதும் உடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 ஓகே. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்ததுல இருந்து அப்படியே சும்மா கொஞ்சம் ரீகேப் போய் அப்படி போயிடலாம். ஸோ மரணம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது அது ஜென்ரலா வந்து அந்த கண்ணோட்டத்தை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம். அதுல முதல் மனிதர்களுடைய கண்ணோட்டத்துல நல்லது கெட்டதுன்றதை பார்த்தோம். அப்புறம் விசுவாசிகளுடைய இதுல வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலுடைய வாழ்க்கையை வச்சு பார்த்தோம். முக்கியமா வந்து மரித்த உடனே இன்னைக்கு பரலோகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொன்னதை வச்சே சொல்றாங்களே, அது உண்மையா? மற்ற வேத வாக்கியங்களோட எடுத்து ஹோல் கவுன்சில் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லி அந்த முழு இதுல பார்க்கும்போது அடுத்த நினைவுள்ள இன்னைக்கு யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ என்னைக்கா இருந்தாலும் சரி, அடுத்த நினைவுள்ள சம்பவம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா உயிர்த்தெழுதல். கல்லறையில இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் அவர்களுக்கு கல்லறையில கேட்கும். அப்ப அவர்கள் வந்து கல்லறையை விட்டு எழுந்திருப்பார்கள். இல்லைன்னா அந்த ஹேடிஸ்ல இருந்து எழுந்து வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுல வந்து ரிசரக்ஷன் அண்ட் டு லைஃப் அண்ட் ரிசரக்ஷன் அண்ட் டு டாமினேஷன் எல்லாமே. ஸோ மரித்தோர் யாரா இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் வந்து பரலோகத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ இம்மிடியா போகல. அவங்க வந்து மரித்த அந்த இடத்துலயே தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பவுலும் வந்து இதை சொல்லும் போது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்கும்னா இந்த தேகத்தை விட்டு பிரிகிறது அப்படின்றது மரணம். அது முடிஞ்ச பிறகு எதுவுமே இல்லாத அந்த அன்சீன் ஹேடி ஷியோல்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுல இருந்து அடுத்து நினைவுள்ள ஒரு சம்பவம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா அதை தான் வந்து நித்திரைன்ற மாதிரி சொல்றாங்க. நித்திரையில திறந்து அப்படி பார்க்கும்போது அடுத்த சம்பவம் இம்மிடியட்டா அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கர்த்தரோடு கூட உயிர்த்தெழுதல்ல இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவரால் கிளான்ஸ்ல பார்க்கும்போது தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ், தேவனுடைய பார்வையில மரணம் எப்படி அப்படின்றத பார்த்தோம். அதுலயும் வந்து கெட்டது நல்லது அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து கெட்டது அப்படின்றத வந்து நம்ம போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு நம்ம அடுத்தது நல்லதுன்றதுக்கு போய் பார்க்கலாம். ஸோ மரணம் ஏன் கெட்டது தேவனுடைய பார்வையில அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் வந்து பாவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா பாவத்தினுடைய விளைவு தான் மரணம் அப்படின்றதற்கு வசனங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா இந்த கனியை புசிக்கும் நாள்லே நீ மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய். அதான் சாகவே சாவாய்ன்றது வந்து மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய், அழிவுக்குள்ளாய் போவாயினாரு. பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னு பார்த்தோம். எல்லா ஆத்துமாக்களும் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு பார்த்தோம். எத்தனை ஆத்மா பாவம் செஞ்சிருக்குன்னு பார்த்தா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அப்ப எல்லா மனிதர்களும் பாவம் செய்திருக்கிறனால எப்படின்னா தனித்தனியா பாவம் மட்டும் இல்ல, ஆதாமுக்குள் எல்லோருமே பாவிகளா தான் இருக்கிறோம். மரணம் எல்லோர் மீதும் வந்திருக்கு ஆதாம் மூலமா, ஆதாம் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமா. அப்ப அந்த ஒரு காரியத்தினால பாவம் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறனால மரணமானது ஒரு கெட்ட செயலாக ஒரு கெட்ட விஷயமாக இருக்கு. ரெண்டாவது மரணம் வந்து ஒரு துக்ககரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவே சொல்லும் போது சிலுவை மரணத்தின் போது என் ஆத்மாவை மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுது, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுதுன்னு சொல்லிட்டு முகம் குப்புற விழுந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் உங்களுடைய சித்தம்னு சொல்லிட்டு அப்ப அந்த பர்பஸ்க்காக தான் வந்திருக்காரு. அது அவ்வளோ பாடுள்ள அவ்வளோ சஃபரிங் உள்ள இதுனா வந்து அவர் சிலுவையில படக்கூடிய அந்த அடியோ இல்ல அந்த பிரச்சனைகளுக்காக அப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக அவர் அந்த பாடுகள்னு சொல்லி அழுவலன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அவர் முக்கியமா அவர் வேதனைப்பட்டது எதுன்னா அவருடைய ஆத்மா
அந்த ஆத்மா மரணத்திற்குள்ளா போகுதுன்னா அது ஹேடிஸ்க்கு போகுது, ஷியோலுக்கு போகுது. அதுக்கப்புறம் அது எண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வர்ற வரைக்கும் மனிதனுடைய முடிவு எதுவா இருந்துச்சு? பாவத்தினுடைய விளைவா மரணம். அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது, அதோட முடிஞ்சிருது எல்லாமே. அதனால இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதும் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப எங்க அது மாறிச்சுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்ல தான் அந்த மரணத்திற்கு அப்புறமான ஒரு காரியம் நிகழ்வே நடத்தப்படுது. அதனால இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது மரணம் தான் வந்து எண்ட் பாயிண்டா இருக்கு. அப்ப அது துக்ககரமான ஒரு விஷயம்னு பார்த்தோம். மூணாவது விஷயம் வந்து மரணம் தேவனுடைய சத்ரு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு எதுனா மரணம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ மரணம் தான் வந்து கடைசி சத்ரு. அப்ப தேவனுக்கு விரோதமான சத்ரு அப்படின்றது மரணம். அதனால மரணம் வந்து கெட்டது. அதுக்கு அடுத்தது தேவன் தனக்கு சொந்தமானதை இழப்பது அப்படின்றது வந்து, ஏன்னா மரணத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அழிவுக்குள்ள போகுது. அப்ப தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வந்து யாருமே ஒரு எக்கோ வர்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எக்கோ கேக்குதா யாருக்காவது? இல்ல எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு ஆஃப் பண்ண உன்னுடைய இதை மியூட்ல போடுமா? இல்ல வால்யூம் ரெண்டு பேர் உங்களுதையும் மியூட் பண்ணிடுங்க பிரதர், அப்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா ரெண்டு ஸ்பீக்கர் ஒண்ணா வரனால அது கேட்டு திரும்ப திரும்ப எனக்கு எக்கோ வந்துட்டே இருக்கிறதுனால எனக்கு நான் மியூட் ஓகே, நானே பிரதர் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா அது எனக்கு டபுள் எக்கோ வந்துட்டே இருக்கு. அவங்க ரெண்டு ஸ்பீக்கர் ஒண்ணா வரனால ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்து இன்னொரு மைக் போற மாதிரி வரனால இப்போதைக்கு அது அந்த வேற ஏதாவது பேசும்போது நம்ம மைக் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப இது பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ தேவன் தன்னுடையதை சொந்தமானதை தனக்குள்ளதை இழக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து அப்படி இழக்கிறதுன்றது வந்து நிச்சயமா வந்து மரணம்ன்றது வந்து ஒரு இழப்பு. அப்போ நம்ம வந்து ஓகே மரணம் பரவாயில்ல நல்லது அப்படின்னு எவ்வளவு யோசித்தாலும் அது யாருக்கு இழப்பு அப்படின்னு சொன்னா, இப்ப என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்லணும்னா, இப்ப நமக்கு இல்லாம இல்ல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு திருடன் வந்து எதையோ எடுத்துட்டு போயிட்டான், இல்ல பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது வந்து நமக்கு வேதனையா இருக்கலாம். ஆனா இழப்புன்றது அவங்களுக்கு தான் இருக்கும். யார் அந்த பொருளை வச்சிருக்காங்களோ அதை லூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தான் இழப்பு. அப்ப இன்னைக்கு மரணம் அப்படின்னும் போது அது இழப்புன்னு சொல்லும் போது தேவனுக்கு ஏன் அந்த இழப்பு துக்கம் அப்படின்னா எல்லாமே தேவனுடையதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு நம்ம பார்த்த வசனங்கள் வந்து 1 கொரிந்தியர் 8:6 பார்த்தோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ உண்டாக்கப்பட்டது எல்லாமே யாரால உண்டாக்கப்பட்டிருக்குன்னா பிதாவாகிய தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அவருக்கு என்று நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்குது. அப்ப பிதாவாகிய தேவனால் உண்டாயிருக்கு. யார் மூலமாய் உண்டாயிருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாய் உண்டாயிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி கொலோசியர்ல வந்து அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்ப சகலமும் அப்படின்னும் போது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரேக் ஆஃப் டீடைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமி உலகத்தில் உள்ளவையும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது மட்டும் இல்ல, வேற சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இது எல்லாமே தேவன் சிருஷ்டித்திருக்காரு. யார் மூலமா சிருஷ்டித்தார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா சிருஷ்டித்திருக்காரு. அவரை கொண்டே, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டே இயேசு கிறிஸ்துவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப எல்லாமே யார் மூலமா யார் சிருஷ்டித்ததுன்னா பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். யாரை கொண்டு சிருஷ்டித்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் மூலமாக அவருக்குள் அவருக்கென்று அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, நாமும் உட்பட. ஏன்னா சகலமும்னு சொல்லும் போது அந்த 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்துல படிக்கும் போது நாமும் அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப எல்லாமே நம்ம பார்க்கறதா இருக்கட்டும் பார்க்காததா இருக்கட்டும், அதிகாரங்கள் பரலோகத்துல இருக்கிறது பூமியில இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாமே தேவனால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இப்ப இதுல மரணம்ன்ற இழப்புனால ஒரே ஒரு மனிதன் இழந்து மரணத்திற்குள்ள போறாங்க அப்படின்னாலும் அது யாருக்கான நஷ்டம், யாருக்கு அந்த வேதனை, யாருக்கு வலி, யாருக்கு நஷ்டம்னா பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். ஏன் அப்படின்னா அது அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி. எல்லாமே அவர் சிருஷ்டித்தது, அவருக்கு என்று, அவருக்குள்ள இருக்கிறது, அவருடைய பர்பஸ்க்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அது மரணத்தினால ஒரு இழப்பு வருது அப்படின்னும் போது அதனுடைய பாதிப்பு தேவனுக்கே அந்த பாதிப்பு இருக்கு. மரணம்ன்றது நமக்கு அது அந்த வேல்யூ தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த பொருள் யாருடையதுன்னா தேவனுடையது. அப்ப நமக்கு நம்ம பரவாயில்ல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சுயமா நினைச்சாலும் நம்மளே நமக்குரியவர்கள் கிடையாது. நம்ம யாருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். யார் மூலமா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? பிதாவாகிய தேவன் மூலமா நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, அவருடைய ப்ராப்பர்ட்டி. அப்ப இதை இழப்பதுன்றது தேவனுக்குவே ஒரு கெட்டதா இருக்கிறது மரணம்ன்றது. சோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல அடுத்து இன்னைக்கு டாபிக் போயிடலாமா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல போலாமா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணா பரவாயில்ல. ஏதாவது கேள்விகள் இருக்கு போலாம். ஓகே, கிளியரா இருக்கு. இப்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. தேவனுடைய பார்வையில மரணம் ஏன் நல்லது, அதாவது மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய்ன்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல ஆதாமுக்கு சொல்றாரு. ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போறான். கீழ்ப்படியாமைக்குள்ள போனனால அதன் விளைவாக மரணம் வந்தது. அவன் அழிவுக்குள்ளாய் போறான். இது கெட்டது பார்த்தாச்சு. இப்ப இதுல இருக்கக்கூடிய நல்லது என்னது? ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் ஒன்று செய்யும் போது அதுல நன்மையும் தீமையும் அடக்கிய பேக்கேஜ் தான் தேவனுடைய காரியத்துல இருக்கிறது. தோட்டத்தின் நடுவுல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சார்ன்றது. அப்ப எல்லாத்துலயுமே இருள் பகல், இருள் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வானம் பூமின்ட்டுன்னு. அப்ப இந்த கான்ட்ராஸ்டோட தான் தேவன் சிருஷ்டிக்கிறார். அப்ப இதுல இந்த மரணம் குறித்ததான ஒரு இதுல இந்த கெட்டது அப்படின்ற பார்வை இருக்கு. எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப அதுல நல்லது என்னது அதுல தேவனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தனது சிருஷ்டிப்புக்கு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு இந்த மரணம்ன்றது பயன்பட்டுச்சு. எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் எடுத்து படிச்சிடலாம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது எடுத்து படிங்க. ரோமர் 5:8. யாராவது எடுத்தவங்க படிக்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓகே, இப்ப இதுல நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே. நம்ம எப்ப பாவிகளானோம்? ஆதாம் அந்த கனியை புசித்து கீழ்ப்படியாமைக்குள்ள போன பிறகு கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக, பாவத்தின் விளைவாக மரணம் வந்துச்சு. அப்ப அதன் மூலமாக மரணம் எல்லார் மீது கடத்தப்பட்டனால ஆதாமுக்குள் நம்ம எல்லாருமே பாவிகளா இருப்போம், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக. அப்போ நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அப்படின்னு இருக்கு. அப்போ கிறிஸ்து மரித்ததுனாலதான் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்ப ஆதாம் அங்க பாவமே செய்யல அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னும் போது தேவன் நம்மீல் வைத்த அன்பை வெளிப்படுத்துறதற்கு அவருக்கு வாய்ப்பு தேவை. அப்ப தேவன் தன்னுடைய சிருஷ்டிக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதற்கு ஆதாம்னுடைய கீழ்ப்படியாமை, ஆதாம்னுடைய பாவம் அவர் பயன்படுத்துறாரு. இது கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட், கொஞ்சம் பொறுமையாவே போவோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஏன்னா இது சில காரியங்கள் கேட்கறதுக்கு புதுசா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இதை ஆழமா நம்ம புரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது, நான் போன வாரமே சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாருமே இப்ப ஏறக்குறைய ரொம்ப நாளா இந்த பைபிள் ஸ்டடி கேட்டுக்கிட்டு இருக்கனால நமக்கு மைண்ட் செட்ல ஒரு ஓகே, வேதத்தை நம்ம வேதமா அப்படியே பாக்குறோம், அதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபில்டர் கண்ணாடிகளையும் கழட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை திரும்ப ஞாபகப்படுத்துறேன்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம், அது எந்த டினாமினேஷன் சபையா இருக்கட்டும், நம்ம போறதா இருக்கட்டும் போறதா இருக்கட்டும், பொதுவா கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த மதத்திற்குள்ளாக, அந்த ஒரு ரிலிஜியன் பேட்டர்ன்ல வச்சிருக்க அந்த மதத்திற்குள்ளாக ஒவ்வொரு டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில கண்ணாடிகள் போட்டப்பட்டு
நமக்கு வந்து வேதத்தின் சத்தியத்துல இதுதான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலா நமக்கு தெரிஞ்சதுதான் சத்தியம் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். அப்ப அதை கிரகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து நம்ம படிப்படியா அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணி அந்த வேதத்துல என்ன இருக்கு, ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு அளவுகோல் இருக்குன்னா அந்த அளவுகோல் 1 கிலோ அப்படின்னா எங்க போய் எடை போட்டாலும் அது 1 கிலோ அப்படின்றது. ஏன்னா அப்ப அந்த 1 கிலோ இவ்வளவுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வேதத்தின் சத்தியத்திற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா வேதாகமம் தான். நம்மளுடைய டினாமினேஷனோ இல்ல நம்மளுடைய புரிதலோ அது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. அது மாறும், ஒவ்வொரு டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒரு ஊரினுடைய டீச்சிங்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா வேதத்துல இருக்கக்கூடிய சத்தியம் அப்படின்றது தான் அதுல ஸ்டாண்டர்ட். அப்போ அந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும். ரெண்டாவது இந்த இதை வந்து கிராஜுவலா நம்ம எடுத்துட்டு போவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப புரிஞ்சிரும். ஆனா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் சில விஷயங்கள். அதனால பொறுமையா நம்ம பார்ப்போம். சோ இதுல வந்து நம்ம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அப்ப மரிச்சதுனாலதான் தேவன் நம்ம மீது அன்பு வைத்து அவருடைய அன்பு நமக்கு விளங்க பண்றாரு. அப்ப மரிக்கலைன்னா நமக்கு தேவன் எவ்வளவு நம்மளை அன்பு செலுத்திருக்காரு, நமக்கு எவ்வளவு இது பண்ணிருக்காருன்றதே தெரியாது. அப்ப அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னா மனிதன் இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாம தேவையெல்லாம் மறிக்க வேண்டியதில்லை. அப்ப மனிதன் வந்து அந்த ஒரு நிலைக்குள்ள போகும்போதுதான் இயேசு கிறிஸ்து அந்த நிலையில போய் அவனை மீட்கும் போது அவனுக்காக என்ன பண்ணார் அப்படின்றத அந்த மனிதன் புரிந்து கொள்ளும் விதத்துல இந்த காரியங்கள் நடக்குது. அப்ப தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்றதற்கு மரணமானது தேவனுக்கு ஒரு நல்ல டூலா இருக்கு. அதன் மூலமாக தேவன் தன்னுடைய அன்பை தன்னுடைய சிருஷ்டிக்கு விளங்க பண்ணுகிறார். அவனுக்கு புரியுது. இதை இன்னும் கொஞ்சம் மேல புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு வசனம் படிக்கலாம். அவருடைய கிருபையை காட்டுறதுக்குன்னு போட்டிருக்கு. ரோமர் 11வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 11:32. எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்க தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஓகே, எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக, எல்லார் மேலும் இரக்கமாய் இருப்பதற்காக தேவன் என்ன செஞ்சாரு? எல்லோரையும் என்ன பண்ணிருக்காரு? கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அப்போ உலகத்திலே முதல் பாவம் உள்ள வந்தப்ப அந்த பாவத்துக்கு வேதாகமம் கொடுக்கிற பெயர் என்னது? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. அப்ப கீழ்ப்படியாமைன்ற பாவம் உள்ள வருது. அந்த கீழ்ப்படியாமையின் பாவம் எல்லோர் மீதும் கடத்தப்படுது. அதுக்கு பைபிள்ல வந்து நமக்கு இன்னொரு பேர் சொல்லப்பட்டிருக்கு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்ன்றது அது நம்ம இன்னொரு டாபிக் பார்ப்போம். ஆனா பொதுவா ஆதாம்ல இருந்து வந்த எல்லாருமே யாரா இருக்கிறோம்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்ப அந்த கீழ்ப்படியாமை எங்க ஆரம்பிச்சதுன்னா ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சது. அதுதான் முதல் பாவம். கீழ்ப்படியாமையின் பாவம் தான் முதல் பாவமா இருந்துச்சு. அப்போ அந்த பாவத்திற்குள்ள ஒருத்தர் மூலமாக எல்லாரையும் தேவன் வந்து ஒருத்தரையா புடிச்சு அடைச்சு போட வேண்டியதில்லை. ஒரு மனுஷனை ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து ஆதாமுக்குள் எல்லோருமே வந்துடுறாங்க. ஏன்னா பைபிள் படி பார்த்தோம்னா 2 மனிதர்கள் தான். முதல் ஆதாம், இந்த மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவன். இது நம்ம கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல வர நாட்கள்லயும் படிப்போம். 2வது மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்துல இருந்து வந்தவர். அவர் ஆவிக்குரிய மனிதனா இருக்காரு, இவர் ஆத்ம மனிதனா இருக்காரு. 2 மனிதர்கள் தான். அப்ப முதல் மனிதனுக்குள்ள இருந்து எல்லா மனிதர்களும் கணக்கெடுக்கப்படுறாங்க. அப்போ அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள முதல் மனிதனை அடைத்து போட்டது நிமித்தமாக எல்லா மனிதர்களும் அதுக்குள்ளேயே அடங்குது. அப்ப தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். எதற்காக அடைத்து போட்டிருக்காரு? அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு. அவர் இந்த வசனத்துல 11:32 வந்து அவருடைய இரக்கத்தை எல்லார் மேலும் காட்டுறதுக்கு, எல்லோர் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் அப்படின்ட்டுன்னு இருக்கு. அப்போ எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டிருக்கார் அப்படின்றது இது வந்து ஏன் இவ்வளவு ஸ்லோ வரனா, இது வந்து நிறைய பேர் வந்து இது நம்ம இன்னொரு டாபிக் இதை முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து தேவனுடைய சித்தம்ன்ற இதை பார்ப்போம். வில், மனிதனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் அப்படின்ட்டுலாம் சில டாபிக்ஸ் படிக்க போறோம். அது படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்ப பொதுவா வந்து ஆதாம் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே பாவம் செய்தானா, இல்ல தேவனால் உட்படுத்தப்பட்டு, ஏன்னா இங்க வந்து வசனம் சொல்லுது எல்லோர் மேலும் இரக்கமா இருப்பதற்காக தேவன்
எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப கீழ்ப்படியாமைக்குள்ள ஆதாமா போய் உட்கார்ந்தானா, இல்ல தேவன் அவனை கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்தாரா? கீழ்ப்படியாமைக்குள்ள அடைச்சிருக்காரு. அப்ப ஆதாம் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால பாவம் செய்யல. யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா இது கொஞ்சம் ஆமா. இதுவா இருக்கனால ஸ்லோவா போகும்போது ஆமா. ஒருத்தர் 2 பேர் பதில் இப்போ சொன்னாதான் வந்து சுய இஷ்டமா இப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆதாமியா தான் அவர் கீழ்ப்படியாமைக்குள்ள போட்டு வச்சிருந்தார். ஆமா. அப்போ இப்ப பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஆதாம் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால அவன் வந்து அன்னைக்கு கனியை புசிச்சனால மரணம் வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்ப இந்த சித்தம் அப்படின்றது வந்து நம்ம தேவனுடைய சித்தத்திலே வந்து அப்சல்யூட் வில், ரிலேட்டிவ் வில் தான் இருக்கும். அது நம்ம அப்புறம் படிப்போம். பட் ஆனா இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வசனத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் இப்ப. ஏன்னா தேவன் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆதாம்னுடைய பாவத்திற்கு தேவன் அவனை அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டாரா அப்படின்னு பாக்குறதுக்கு ரோமர் 8வது அதிகாரம் 20, 21 வசனம் படிங்க. ரோமர் இதுல இருக்காது, நோட்ஸ் இருக்காது. ரோமர் 8வது அதிகாரம். அதேனென்றால் ம் சிருஷ்டியானது ம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று ம் விடுதலையாக்கப்பட்டு ம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் ம் என்கிற நம்பிக்கையோடே ம் அந்த சிருஷ்டியானது ம் சுய இஷ்டத்தினாலே அல்ல, ம் கீழ்ப்படிந்தவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஓகே. இப்ப இந்த வசனம் இது என்ன சொல்ல வர்றோம், எதுக்காக இந்த வசனத்தை சேர்த்து இப்ப படிக்கிறோம் அப்படின்னா, இது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா, பொதுவான கருத்து ஆதாம் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால பாவம் செஞ்சான், அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவுன்ட்டுன்னு. எதையுமே வந்து ஆதாம் வந்து தன்னிச்சையா செஞ்சு இவ்வளவு பெரிய அழிவுக்குள்ள ஒரு காரியத்தை, மரணம்ன்ற ஒரு காரியத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா நமக்கு சொல்லும் போது தேவன் சர்வ வல்லமைன்று சொல்றோம். ஆனா இதை புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில காரியங்கள் வந்து நமக்கு மதம் என்ன பண்ணிருச்சு, கிறிஸ்தவமா இருக்கட்டும், எல்லா மதமா இருக்கட்டும், மதம் அப்படின்றதே என்ன பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய கண்ணாடிகளை போட்டு விட்டுருச்சு. நம்ம பிறந்ததுல இருந்தே அந்த டீச்சிங்லயே தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப வேதாகம சத்தியத்தை எடுத்து பார்க்கும்போது அது வசனத்துல எழுத்தின்படியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதை கிரகித்து கொள்றதுக்கு டைம் எடுக்குது. ஏன்னா நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தது ஒண்ணு, மைண்ட்ல இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தது ஒண்ணு, ஆனா வேற சில காரியங்கள் வசனத்துல இருந்து தெரிய வரும்போது அதை உள்வாங்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா சத்தியம்ன்றது சத்தியம்தான். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரோமர் 11:32 பார்த்தது, எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அடைத்து போட்டாங்கன்னா லாக்அப் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டிருக்கார் அப்படின்றத பார்த்தோம். எல்லார் மேலும் இருக்கமா இருப்பதுக்கு அது அப்ப அடைத்து போட்டார்னா, அப்ப ஆதாம் செஞ்ச கீழ்ப்படியாமை தேவன் அடைத்து போட்டனால வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கிறோம். அது என்னென்றால் சிருஷ்டியானதுன்னா ஆரம்பத்துல சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட. அப்ப இந்த நம்பிக்கை வந்து தேவனுடைய நம்பிக்கை. இது நான் செய்ய போறேன், இது எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில அந்த சிருஷ்டியானது, அப்ப அது எந்த சிருஷ்டி? ஆதாம் ஆரம்பத்துல உண்டாக்குன அந்த சிருஷ்டி. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல அப்படின்னு தெளிவா வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால, அவனுடைய ஃப்ரீ வில்னால போய் அந்த கனியை புசிச்சு அவன் மரணத்திற்குள்ள ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும் போது, வேதத்துல ஒரு வசனம் கூட ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால போய் அந்த கனியை புசித்தான்ட்டுன்னு கிடையாது. மாறா வசனத்துல தெளிவா இருக்கு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல இருக்கா, கீழ்ப்படுத்தினவராலேயே. அப்ப கீழ்ப்படுத்தினவராலேனா இங்க என்ன போட்டிருக்கு? தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு, அவர் அடைத்து போட்டிருக்காரு. அப்ப யார் இங்க கீழ்ப்படுத்தி இருக்கிறது? தேவன். கீழ்ப்படுத்தினவராலே. அந்த தேவனுக்கு ஏன் கீழ்ப்படுத்தினார்னா 20வது வசனத்துல நம்ம பாக்குறோம், அவருக்கு நம்பிக்கை இருக்கு, மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட, அந்த நிச்சயத்தோட அவர் என்ன பண்றாரு? அந்த சிருஷ்டியானது
அந்த ஆதாம் அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, அவனுடைய சுயமான இஷ்டத்தினால் இல்லாமல் கீழ்ப்படுத்தினவராலே தேவனாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்ல நம்ம பாக்குறோம். அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளியரா என்ன இருக்கு அப்படின்னா, ஆதாம் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே அல்ல அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சொல்லப்பட்ட போய் ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே அந்த கனியை புசித்தான்ன்றதுக்கு வேதத்துல எந்த ஆதாரமும் இல்லை, வசனமும் இல்லை. ஆனா வசனம் என்ன இருக்கு, ஆதாம் கீழ்ப்படுத்தினவராலே அந்த மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறான், அதுவும் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே அல்ல அப்படின்றது வசனத்துல தெளிவா இருக்கு. ரெண்டாவது, அப்ப யார் கீழ்ப்படுத்தினார்னு பார்த்தா இங்க வசனத்துல தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சுய மூளையில நம்ம யோசிக்கும் போது இது எதுக்கு செய்யணும், தேவன் வந்து எல்லாரையும் எதுக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போடணும், மரணத்தை கொண்டு வந்து அந்த மரணத்தின் மூலமாக தன்னுடைய குமாரனை மறிக்க வச்சு இதுல இருந்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனிதனுடைய சிந்தனை அப்படி சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த 2 வசனத்துல பவுல் வந்து எழுதும் போது இது எந்த அளவுக்கான ஆழமான சத்தியம் அப்படின்றது அவருக்கு புரிஞ்ச பிறகு, ஒரு சிருஷ்டியின் ஞானத்துல இல்ல, ஒரு சிருஷ்டிகரின் ஞானம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிறகு, இந்த ரகசியம் அவருக்கு புரிஞ்ச பிறகு அவருடைய வார்த்தைகளை பாருங்க. ரோமர் 11:33-34 படிங்க. ரோமர் 11:33-34. தேவனுடைய ம். ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார். ஓகே, இன்னைக்கு இந்த தாட் ப்ராசஸ் வந்தோடனே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனா மாறிடுறாங்க. இருக்கா இல்லையா? வெளியே சொல்லனாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசுக்குள்ளேயே கர்த்தருக்கு ஆலோசனைக்காரரா மாறிடுறாங்க. இது எதுக்கு இப்படி கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போடணும், அப்படியே சும்மாவே இரக்கத்தை காட்டிருக்கலாமே. நானே யோசிச்சிருக்கேன், இதை அப்படியே காட்டிக்கலாமே. ஆனா பவுல் சொல்றாரு, அந்த ஆச்சரியக்குறியோட, அப்ப எந்த அளவுக்கு அவர் அதை ஆழத்தை புரிஞ்ச பிறகு அந்த ஆழத்தினுடைய விளைவாதான் அந்த ஆச்சரியக்குறியோட சேர்ந்த அந்த அப்படின்றது வருது. தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, இந்த காரியங்கள் என்பவைகளின் ஆழம், அதனுடைய டெப்த் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்ப இந்த காரியத்துல மனிதனால, ஒரு சிருஷ்டியால, ஒரு சிருஷ்டிகருடைய திட்டத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அவர் வெளிப்படுத்தின வரைக்கும் இருக்கு. பவுலுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு அந்த அர்த்தம் புரிஞ்சோடனே பவுலுடைய ரியாக்ஷன் மாறுது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவன் யார். அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தான் வந்து தேவனுடைய சித்தத்தை தெரிந்துட்ட மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருடைய திங்கிங், அவருடைய மைண்டு, அதை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார். அப்ப நிச்சயமா தேவனுக்கு நம்ம ஆலோசனை சொல்ல முடியாது, அவருடைய தாட்ஸை நம்ம அறிஞ்சிக்கவும் முடியாது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னும் போது, இது எதுக்காக இது சொல்ல வரோம்னா, மெயினா வந்து இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னும் போது, நம்ம ஒரு வசனத்தை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த வசனம் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கசப்பா இருக்கிற மாதிரி, நமக்கு டைஜஸ்ட் பண்ணவே முடியாத மாதிரி இருந்தாலும் அந்த வசனம் ஒண்ணு சொல்லுச்சுன்னா அந்த வசனம் சொன்னதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஞானம் இல்லாம இருக்கலாம், ஏன்னா நம்ம சிருஷ்டி. ஆனா நாளடைவுல அது போக போக பவுலுக்கு ஒரு கட்டத்துல இது வெளிப்படுத்தப்படும் போது அவர் ஆச்சரியத்துல போறாரு. அவரு யார் ஆலோசனை கொடுக்க முடியும், இவ்வளவு ஒரு ஆழமான அறிவு, ஞானம், அந்த தேவனுடைய வழிகள், அதெல்லாம் யாராலே ஆராயப்பட முடியாது, அவ்வளவு ஆழமா இருக்கு அவருடைய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த விஷயத்துக்கே அவர் அவ்வளவு தூரம் போறாரு. அப்போ சத்தியம் வந்து நமக்கு புரியுது புரியல, நம்மளால ஏத்துக்கொள்ள முடியுது முடியலன்றது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஞானம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய நாட்டினுடைய சட்டங்கள், நம்மளுடைய மைண்ட் செட்டு, இதை வச்சுதான் நம்மளுடைய கான்சியஸே அமையுது. இப்போ ஒரு ஊர்ல வந்து 10 பொண்டாட்டி கட்டுறதுக்கு தப்பே இல்லை அப்படின்னு இருக்கிற ஊர்ல வந்து அவங்களுக்கு மனசாட்சி வந்து
10 மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அது தவறுனே காட்டாது. ஆனா இப்ப நம்ம வாழற சொசைட்டில ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வரும்போது அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறனால நம்மளுடைய கான்சியஸ் அந்த லாவை நமக்குள்ள எழுதிக்குச்சு. அப்ப அதுக்கு மீறும் போது நம்ம கான்சியஸ் அப்ப இதே வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கலாச்சாரங்கள்லாம் இன்னுமே இருக்கு. நிறைய வெளிநாடுகள்ல நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவர்களுக்கு வந்து அது தவறு இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல தவறு இருக்கு. வேதாகமத்திலுமே வந்து தாவீது வந்து அன்னைக்கு பண்ண திருமணம் மாதிரி இன்னைக்கு யாருமே நம்ம பண்றது இல்லை. ஏன்னா நம்மளுடைய மனசாட்சி நமக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அது தவறுன்னு நம்ம யோசிக்க வைக்குது, ஃபீல் பண்றோம். ஆனா தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். ஆனா அவங்களுக்கு வந்து அது தவறா அந்த ஒரு இதுவே தெரியல. மாறா இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் வந்து நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் இன்னொரு மனைவி உனக்கு கொடுத்துருக்க மாட்டேனான்றாரு. சோ அப்ப நம்மளை வந்து நம்மளுடைய கான்சியஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு நமக்கான கரெக்டு தப்பு இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்றது வந்து வேத வசனத்திலிருந்து நமக்கு வர்றதை காட்டிலும் நமக்கு வந்து நம்ம போற சபைகள்ல இருந்து நம்மளுடைய சின்னதுல இருந்து நம்ம வளரும் போதே ஒரு கிறிஸ்தவ மதத்துல என்ன அவங்களுடைய புரிதல சொல்லி வச்சிருக்காங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் வர்றது. அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டு சட்டம், நம்ம வாழ்ற ஏரியா லொக்காலிட்டி, நம்மளுடைய பேச்சுல இருந்து நம்மளுடைய பிஹேவியர்ல இருந்து எல்லாமே அமையிறது எது அப்படின்னா இதை சூழ்ந்து இதை சார்ந்துதான் வருது. அப்ப இதன் அடிப்படையில தான் நம்மளுடைய ஞானம், நம்ம யோசிக்கிற கரெக்ட் தப்புன்றது வந்து இதன் அடிப்படையில வருது. ஆனா சிருஷ்டிகர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இல்லை. அப்போ இந்த வசனம் வந்து அடிப்படையில என்ன சொல்லுது அப்படின்னா தேவன் எப்படி டீல் பண்றாருன்னு நமக்கு ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஏத்துக்க முடியாம இருந்தாலும் சத்தியம்ன்றது இதுதான். அப்ப தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்றதற்காக இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்குள்ளாய் கொண்டு போகணும். அப்ப அவர் மரணத்திற்குள்ளாய் போனோம்னா அவர் பாவம் செஞ்சு மரணத்துக்குள்ள போகணுறது கிடையாது. அப்ப மனிதனை அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போய் அதன் பாவம் செய்த போது அந்த பாவத்தின் விளைவாக ஒரு மரணம் வருது. அது நியமித்த ஒன்று. அப்ப அந்த மரணத்திற்குள்ள போய் மரிக்கும் போது அது முடிவா இருக்கு, அது அழிவா இருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அதே மரணத்திற்குள்ளாய் உள்ள போவச்சு அதுல இருந்து மீட்டு கொண்டு வரும்போது அதன் மூலமாக அவர் நம் மீது வைத்த அன்பை நமக்கு விளங்க பண்றார். அதே மாதிரி எல்லார் மேலேயும் இரக்கமா இருக்கத்தக்கதாக. அப்போ இரக்கம் யாருக்கு வேணும் அப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறாரு, எனக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்ச பிறகு நான் அவருக்கு ஒரு காசு கொடுக்குறேன். அப்ப அந்த காசை வாங்கிட்டு அவர் போயிடறாருன்னா அங்க இரக்கம் கிடையாது. நான் அவர் செஞ்ச வேலைக்கு நான் கூலி கொடுத்துருக்கேன், நான் அப்படியே அவர் மேல மனதுருகி இறங்கி செய்யறதுன்னு கிடையாது. அப்ப இரக்கம் அப்படின்றதே வந்து எங்க வருதுன்னா தகுதியற்ற ஒருவருக்கு, எனக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு இதுக்கும் ஒண்ணுமே இல்லை, அவர் எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது நான் கொடுக்கக்கூடியதான் இரக்கமா இருக்கு. அப்ப ஒருத்தர் வந்து வீட்டுக்கிட்ட வந்து சுத்தமா காசு கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டார்னா நான் இறக்கப்பட்டு கொடுக்குறேன்னா அது வேற. ஒரு வேலையை எனக்கு செஞ்சுட்டு நான் கொடுக்குறேன் அதே காசு கொடுக்குறேன்னா கூட அது இரக்கம் கிடையாது. அப்போ இரக்கம்ன்றதே ஒரு நம்மளுடைய இது வந்து நான் நம்மளுடைய புரிதலின்படி சொல்றேன். ஆனா எல்லோர் மேலும் இரக்கமா இருக்கிறதுக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்னு வசனம் சொல்லுது. ஆதாமுடைய பாவம் முதற்கொண்டு அவனுடைய சித்தத்தின்படி செய்யல, சுய இஷ்டத்தினாலே அல்லாமல் கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்குள்ள கீழ்பட்டிருக்காருன்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த காரியங்கள் என்ன தெளிவா பாக்குது அப்படின்னா ஆதாம் பாவம் செய்தது தேவன் அவனை மாயைக்குள்ள கொண்டு வர்றதற்காக அவரை கீழ்ப்படுத்தினார். என்ன காரியத்திற்காக? எல்லார் மேலும் இரக்கமாய் இருப்பதற்காக, எல்லோருக்கும் தன்னுடைய அன்பை காட்டுறதுக்காக. அப்ப இது வந்து புரிந்து கொள்றதுக்கு இல்ல கிரகித்து கொள்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் வேத சத்தியம்ன்றது இதுதான். அப்ப தேவன் இந்த காரியத்தினால தேவனுக்கு மரணம் வந்து அவருடைய பார்வையில இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கிறதற்கு ஏதுவா இருப்பதற்காக, அவருக்கு அது அனுகூலமா இருக்கிறதுக்காக அது வந்து நல்லது அப்படின்னு பார்ப்போம். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அடுத்த பாயிண்ட் போலாமா? இல்ல இதை ரிப்பீட் பண்ணுமா? சொல்லுங்க கார்த்திகேயன். இப்போ பொதுவா சொல்றாங்கல்ல உலகத்துல வந்து மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே ஒரு மாயை தானா? எல்லாமே வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. மாயைன்றது வந்து அழிவு. இந்த பூமி வந்து நிச்சயமா இருக்க போகுதா? இனி ஃபியூச்சர்ல நம்ம பாக்குற வானமும் பூமியும் அழிந்து போயிரும் இருக்கு, பூதங்கள் வந்து உருகி போகும் இருக்கு.
அப்ப மாயைன்றதே வந்து வேனிட்டின்றது போது அது அழிவுக்குள்ளாக போகிறது தான் மாயைன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப உங்களுக்கு இந்த பூமியில இருந்து எல்லாமே வந்து அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுதான் நம்பிக்கை. அப்போ இந்த பூமியில இருந்து நம்மள இருந்து எல்லாமே மீண்டு வரக்கூடியதுதான் வந்து அந்த நம்பிக்கையா இருக்கு. ஆனா எதற்காக நியமிக்கப்பட்டிருக்குன்னா எல்லாமே இந்த மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு, அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய அர்த்தம். ஓகேவா? ஓகே. அடுத்த பாயிண்ட் போலாமா? ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோவா போகணும்னு யோசித்தேன். போலாம். ஓகே. அடுத்தது, சோ இப்ப தேவன் மரணத்தையும் பாவத்தையும் தன்னுடைய காரியத்திற்காக எப்படி பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். அவருடைய பார்வையில் அது வந்து நன்மையா இருக்கிறதுக்கு. அடுத்து, தேவன் தன்னுடையதை இழப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இதுல பார்த்தோம், எல்லாமே தேவனுக்கு, பிதாவாகிய தேவனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கென்று அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, நாமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் யாருடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப தேவன் தன்னுடையதை இழப்பாரா? இழக்க மாட்டார். இழக்க மாட்டார். ஏன் இழக்க மாட்டார்னு நம்ம நிச்சயமா தெரியுதுன்னா, நம்மளுடைய நம்பிக்கையினால கிடையாது. இப்ப நம்ம திரும்ப அதே வசனத்தை இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். நான் நோட்ஸ்ல போடாம மறந்துட்டேன் அந்த வசனத்தை. ரோமர் 8வது அதிகாரம் 20வது வசனம். மறுபடியும் அதை படிச்சிடலாம். ரோமர் 8:20. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே போதும். அந்த சிருஷ்டியானது மாயைக்குள்ள கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதுல வந்து அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அப்போ எந்த சிருஷ்டி அடிமைத்தனத்துக்கு போச்சு? ஆதாம்னு ஒரு சிருஷ்டி கீழ்ப்படியாமையினாலே, அதுவும் 21வது வசனத்துல சுய இஷ்டத்தினாலே அல்லாமல் கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டது. அப்படி கீழ்ப்பட்ட சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அப்ப ஆதாம் மட்டும் போனாரா? இல்ல, ஆதாமுக்குள் எல்லோருமே கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டிருக்காரு. அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக பூமியும் சபிக்கப்பட்டுச்சு. அப்ப எல்லாமே ஒட்டுமொத்தமா ஆதாமுடைய அந்த ஒரு காரியத்தினால எல்லாமே கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எதுக்காக அடைத்து போட்டாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையுடைய. அப்ப இந்த நம்பிக்கை வந்து நம்மளுடைய நம்பிக்கையா, தேவனுடைய நம்பிக்கையா? தேவனுடைய நம்பிக்கை. தேவனுடைய நம்பிக்கை. அப்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, இந்த அழிவுக்கு உட்படுத்தும் போது, மாயைக்கு உட்படுத்தும் போது, ஆதாம் தன்னுடைய சுய சித்தத்தினால அல்லாமல், சுய இஷ்டத்தினால அல்லாமல் மாயைக்கு தேவனால் உட்படுத்தப்படும் போது தேவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டேன்னு. அப்ப ஆதாமனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அது நடக்கல. அப்போ ஆதாமனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லாம தேவனுடைய விசுவாசத்தின், அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, அவருடைய ஃபெய்த் வச்சு அவரு ஓகே நான் இதை செய்ய போறேன், நான் இப்படி கொண்டு வர போறேன்னு அவரு தீர்மானித்து மாயைக்குள் உட்படுத்தி இருக்கிறார் சிருஷ்டியானதை. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பர்பஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தேவன் இந்த காரியத்தை செய்ததற்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் நமக்கு ஓரளவு புரியலாம், புரியாமையும் இருக்கலாம். ஆனா புரியும் போது பவுல் மதி அப்படின்றத ஆச்சரியக்குரியும் தேவனுடைய ஞானத்தின் ஆழம் என்னன்றது நமக்கு புரியும். ஆனா அது கிராஜுவலா தான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த புரிதலுக்கு கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த புரிதலுக்கு எதிராக ஏகப்பட்ட காரியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு, புகுத்தப்பட்டிருக்கு. மைண்ட் ஃபுல்லாவே வந்து வேற விதமான டீச்சிங்ஸ் புகுத்தப்பட்டிருக்கு. அப்போ தேவன் எந்த அளவுக்கு அடிப்படையிலனா, ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால போய்
அவன் பாவம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் போதிக்கிறாங்க. ஆனா ஒரு வசனம் இல்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆதாம் சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்ப்படுத்தினாலே கீழ்பட்டிருக்காருன்னு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு நம்மளுடைய மைண்டை வந்து ஓபன் பண்ணி ஒரு வேதத்திற்கு ஓபன் பண்ணி கொடுத்து அதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் இந்த சத்தியங்களை நம்ம பார்க்கவே முடியும். அப்ப நமக்கு வந்து ஏகப்பட்ட இந்த பச்சை கண்ணாடிகள் மாதிரி பச்சை சிவப்புன்னு அந்த கண்ணாடிகளை போட்டு விட்டு பார்த்தோம்னா அந்த கலர் பெர்ஸ்பெக்டிவ்லயே தான் எல்லாமே தெரியும். அப்ப அதெல்லாம் ஒவ்வொன்றா கழட்டி வச்சுட்டு நம்ம ஓப்பனா இந்த வசனங்களை பார்க்கும்போது தான் இதனுடைய உண்மையான சத்தியமே நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தேவன் தன்னுடைய இதை இழப்பாரா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இழக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் அவருக்கு மாயைக்கு கீழ்ப்படுத்துறாரு சிருஷ்டியானதை. அப்போ மாயைக்கு கீழ்ப்படுத்தும் போதே அவரு நான் இதை மீட்டெடுப்பேன்ற நம்பிக்கை இருந்தனாலதான் அதை கீழ்ப்படுத்துறாரு. அப்ப நிச்சயமா இப்ப தேவன் ஒரு காரியத்தை நான் இதை செய்ய போறேன்னு அந்த நம்பிக்கையில ஒரு விஷயத்த செய்யறாருன்னா அந்த எந்த விஷயத்த நம்பினாரோ அதை செய்வாரா, செய்யாம இருக்க மாட்டார், செய்யாம விட்டுருவாரா? நிச்சயமா செய்வார். புரியுதா நான் கேட்கறது? செய்வாருன்னா ஆனா ஒரே ஒரு இதுதான் சொல்லுங்க. ஆண்டு தேவன் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்காக தான் அவருக்கென்று எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாம் பண்ணாரு அவரோட இதுக்காகன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாயைன்னு சொல்லி முடிக்கிறாருலனா, அப்ப மாயைனா எல்லாமே வேஸ்ட்ன்ற மாதிரி தானே நான் பண்றாரு. மாயைன்றது வந்து எல்லாத்தையுமே அழிவுக்குள்ள கொண்டு போயிட்டு அதுக்கு அடுத்த நம்ம இதுலயே பார்க்கும்போது மீட்புன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. மாயைன்றது வந்து அழிவுக்கு போகுது, மீட்புன்றது அழிவுல இருந்து வெளியே கொண்டு வர்றது. அது திரும்ப இன்னும் வர்ற போது பார்ப்போம். இந்த வாரம் இல்ல இல்ல அடுத்த வாரத்துல பார்ப்போம் அந்த மீட்புன்ற வர்றதுல இருந்து. ஓகேவா? சொல்லுங்க. இப்போ தேவன் வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவை பாக்குறவர் மட்டும் இல்ல, முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குறவர் அப்படின்னு வாசிக்கிறோம் இதுல. ஆமா. இப்போ முடிவுல வந்து அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற இதுல வந்து அவர் வந்து ஆரம்பத்துல வந்து ஆதாம வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போடுறாரு. அப்படியே புரிஞ்சுக்கலாம். அதுதான். ஏன்னா நம்பிக்கையோட தான் அவர் வந்து கண்ணா, அதாவது ஏதோ ஒரு ஃபெய்த் எடுத்துக்கிட்டு ஓகே இதை செஞ்சிடலான்ற ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு வாங்கல, அப்படி கிடையாது. அவர் என்ன செய்யறாரு என்ன எதுன்றது வந்து டைம்ன்றதே நமக்கு தான். தேவனுக்கு டைம் லெவல் கிடையாது. அதனாலதான் அவர் வந்து முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குறவர்னா ஏதோ முடிவுல அது நமக்கு புரியுற டேர்ம்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பார்வையில காலங்கள் எல்லாமே சமமா இருக்கு. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்ப அதனுடைய எண்டும் அவருக்கு ஓப்பனா தான் இருக்கு, ஆரம்பமும் ஓப்பனா தான் இருக்கு. ஆனா மனிதர்கள் டைம் உள்ள பவுண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. காலத்துக்குள்ள மனிதர்கள் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அது உன்னுடைய புரிஞ்சுக்க முடியாது. அப்ப மனிதர்கள் காலத்திற்குள் பயணிக்கிற மனிதர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ட்டு அவர் வந்து முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குறாரு. ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. அவரு காலங்களுக்கு அப்பாற்பட்டிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதனால தேவனுடைய பார்வையில அவரு ஃபைனல் எண்ட் ரிசல்ட் என்னன்றதும் அவருக்கு தெரியும். எல்லாரையும் மீட்டெடுக்கிறாருன்றதுக்கு அவரு அந்த நம்பிக்கையோட முதல் மனிதனை அவர் வந்து கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டு இரக்கமா இருப்பதற்காக அடைத்து போடுறாரு. அவன் வந்து மரணத்திற்குள்ளாய் போகும்போது தன்னுடைய குமாரன் மூலமாக அந்த மரணத்தை இது பண்ணி தேவனுடைய அன்பை சிருஷ்டிகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த காரியத்தையும் பண்ணி அல்டிமேட்டா அவர் தீர்மானிச்சது என்னது, எல்லாரையும் மீட்டெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் அவருடைய இதை இழக்க மாட்டான்றதுக்கு மெயின் ப்ரூஃப் என்னன்னா, தேவன் அந்த நம்பிக்கையோட தான் ஆதாமை முதலாவது தன்னுடைய சுய இஷ்டத்தினால இல்லாமல் மாயைக்கு கீழ்ப்படுத்தினாலே கீழ்பட்டிருக்காருன்னு வாசனம் சொல்லுது. ஓகேவா? புரிஞ்சிச்சு இல்லையா? சோ எல்லாரையும் மீட்க தேவன் ஒரு திட்டம் வைத்தார். அவருக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அதற்காக அந்த திட்டத்தை அப்ப மாயைக்குள்ள உட்படுத்திட்டாருன்னு பாக்குறோம். அதுல இருந்து மீட்டெடுப்புன்ற நம்பிக்கையோட மாயைக்குள்ள உட்படுத்திட்டு இல்ல ஆதாம் மாயைக்குள்ள போன பிறகு ஆதாம் வந்து ஏதோ தன்னுடைய சுய இஷ்டத்தினால போய் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போன பிறகு ஐயோ என்ன பண்றது, சரி நம்ம இரக்கமா இருந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு ஆதாமை நம்ம மீட்டுருவோம் அப்படின்ட்டு ஆண்டவர் பண்ணல. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தீர்மானித்து, இன்னொரு விஷயத்துல சொல்ல போனோம்னா நம்ம கிறிஸ்தவத்துல இன்னைக்கு சொல்றது என்னன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவரை வந்து அப்படியே ஷாக் ஆகி எடுத்துட்ட மாதிரி தான் சொல்றாங்க. ஆண்டவர் பிளான் பண்ணியது ஒண்ணு,
ஆனா ஏதோ ஷாக் ஆகி வந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலயும் ஆதாம அழகா சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துல வச்சு இப்படி இரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கடைசியில அவன் போய் என்ன பண்ணிட்டான், கனியை தின்னனால என்ன ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தேவன் எதிர்பார்க்காத சில காரியங்கள் நடந்த மாதிரியும் அதனுடைய விளைவாக என்னென்னமோ நடக்கிற மாதிரியும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல டீச் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா எல்லாமே தேவன் நேர்த்தியாக பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம வர்ற நாட்கள்ல தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்க்கும்போது, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வில் அப்படின்றத படிக்கிறது, தேவனுடைய சித்தம் அப்படின்னு படிக்கிறதே. ஸோ அது ஒரு டாபிக் படிப்போம் நம்ம, அதுல இன்னும் கிளியரா புரியும் ஓரளவு. அப்போ எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு நிர்ணயம் பண்ணி இது நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இந்த மாதிரி வரணும், இப்படி வரணும்னு எல்லாமே பிளான் பண்ணி தான் நடத்தாரு. அப்ப ஆதாம், முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால அவனுடைய சொந்த விருப்பத்தினால போய் கனி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தின்னு அதனால பாவம் வந்து அப்படி இல்லை. இது எல்லாமே தேவனால் ப்ரீடிட்டர்மைன், எல்லாமே பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அதனால்தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்னு வசனம் சொல்லுது. அப்ப உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் இந்த திட்டத்தை வச்சிருக்காரு, மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறாரு, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, அந்த திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது ஆதாம் வந்து சப்போஸ் கனியே சாப்பிடாம விட்டானா அப்ப அந்த திட்டம் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அந்த மாதிரிலாம் இப்படி விட்டுட்டானா அப்படி விட்டுட்டானா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தேவன் நிர்ணயிச்சதை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு காரியமும் தேவன் என்ன தீர்மானித்திருக்காரோ அதுதான் நடக்குது. தேவனுடைய தீர்மானத்திற்கு மேற தேவனுடைய சித்தத்தை மாற்றி, இப்ப ஆதாம் வந்து கனியை புசிப்பானா புசிக்க மாட்டானா, அவனை புசிக்காம தடுத்திருக்கலாமே தேவன் அப்படின்ற ஒரு தாட்டும் வரும். ஏன் தேவன் தடுக்காம விட்டாரு அவன் கனியை புசிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டாவது, நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசித்து சொல்றோம். இது ஒரு ஆடட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன், யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஆதாம் மட்டும்தான் தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டு பர்ஃபெக்டா சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுடைய மகிமையை தரித்து கொண்டிருந்தவன். அதுக்கப்புறம் அந்த யாருமே அந்த, ஏன்னா ஆதாமே அந்த தேவனுடைய மகிமையை இழந்துட்டான். அப்போ அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே பாவத்தில் விழுந்து அழிவுக்குள்ளான மரணத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமா வெளிவந்த ஆதாமின் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து யார் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய பர்ஃபெக்டா அந்த தேவனுடைய மகிமையை நிறைய வச்ச அந்த மனிதர்கள் கிடையாது. நம்ம யார் அப்படின்னு பார்த்தா, விழுந்து போன ஆதாம்னுடைய கீழ்ப்படியாமையினால விழுந்து போன ஆதாம்னுடைய பாவத்தினால் நிறைந்து மரணத்திற்குள்ளாய் அழிவுக்குள்ளாய் போன ஆதாம்னுடைய சந்ததி. அப்போ ஆதாம் வந்து அப்படி கிடையாது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ ஆதாம் அந்த மாதிரி இல்லை. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது, நான் பிறக்கும் போதே நான் மரணத்திற்குள்ளாய் தான் பிறக்கிறேனே, நான் பாவியா தான் பிறக்கிறேன். ஆனா தேவன் வந்து ஆதாமை சிருஷ்டித்த போது பாவியா சிருஷ்டிக்கல. தேவன் தன்னுடைய சாயல்ல தன்னுடைய மகிமையில எல்லாத்துலயும் வச்சு சிருஷ்டித்தாரு. அப்ப அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அவனுக்கு வந்து பாவம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் வந்து பாவம் செய்யறேன்னா அது சாதாரண விஷயம். ஏன்னா நான் பாவத்திலே தான் பிறந்தேன். நான் பிறக்கும் போதே எனக்குள்ள மரணம் இருக்கு. அந்த மரணத்தின் விளைவாக நான் பாவியா தான் இருக்கிறேன். ஏன்னா நான் செஞ்சதுனால இல்ல, நான் பிறந்ததுனால ஆதாம்ல இருந்தே அது கேரி ஓவர் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் உருவாகும் போதே என்னுடைய இதுவே வந்து அழிவுக்குள்ளதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல வந்து நான் எவ்வளவு நன்மை செய்யறேன்றது கிடையாது. அப்ப என்னாலேயே வந்து இப்ப நான் வந்து ஒரு பாவம் செய்யறேன்னா சரி, இயற்கையிலேயே நான் பாவ சரீரத்துல இருக்க செய்யறேன். ஆனா ஆதாம் அவன் ஏன் பாவம் செஞ்சான்? ஏன்னா அவன் வந்து பர்ஃபெக்ட் கிரியேஷன் ஆஃப் காட், தேவனுடைய நேர்த்தியான தன்னுடைய சாயல தன்னுடைய ரூபத்துல தன்னுடைய மகிமையில சிருஷ்டித்தாரு. அப்படிப்பட்ட ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்ஃபெக்டா தான் இருக்கிறான். அப்புறம் ஏன் அவன் பாவம் செஞ்சான்? அங்க வாய்ப்பே இல்லையே. அவன் தள்ளப்பட்ட நிலவில். சொல்லுமா, ஏதாவது சொன்னீங்களா? சாத்தான் வஞ்சிச்சதுனால ஏவாளால அவ பாவமாக்கப்பட்டான். இப்ப சாத்தான் வஞ்சிச்சா தேவன் ஏமாந்துருவாரா? சாத்தான் போறான், சாத்தான் வந்து போய் நயம் காட்டினாலும் நீங்களும் நானும் டெம்ட் ஆகலாம், வஞ்சிக்கப்படலாம். ஏன்னா நம்ம வந்து விழுந்த நிலைமையில இருக்கோம். நமக்கு வந்து அந்த கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரியவர்களை அறிய மாட்டான். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு வந்து பைத்தியமா தோணும். அப்போ நமக்கு வந்து ஒருத்தர் காஸ்பல் சொல்றாங்க அப்படின்னா காஸ்பல் வந்து நமக்கு பைத்தியமா தெரியும்.
ரட்சிக்கப்படுற வரைக்கும். ஏன்னா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு வந்து அது பைத்தியமா தோன்றும். ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ம சுபாவமான மனுஷன். ஆனா ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அந்த நிலைமையில கிடையாது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது he was the perfect creation of God. அப்போ சாத்தான் வந்து வஞ்சிச்சிருந்தாலும் அவன் என்ன டிசீவ் பண்ணாலும் தேவனுடைய தீர்மானம் இல்லாமல் அவனுக்குள்ள டெம்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் வந்து ஆதாம், நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதான்னு தெரியல, ஆதாம் வந்து ஒரு விழுந்த நிலையில இருந்தான்னா அவனுக்குள்ள பிளஸ் ஈஸியா அண்ட் மைனஸ் போலாம். ஏறலாம். சாத்தா வந்து ஈஸியா வஞ்சிக்கலாம் அவனுடைய நெகட்டிவிட்டியை வச்சு. ஆனா ஆதாம்குள்ள இருந்தது எல்லாமே பாசிட்டிவிட்டி. தேவனுடைய சாயல்ல, தேவனுடைய ரூபத்துல, தேவனுடைய மகிமையினால மூடப்பட்டிருந்தான். சோ அப்படிப்பட்டதான ஒரு கவரிங்கோடு இருக்கும்போது ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே அவன் டிசைட் பண்ணி அந்த கனியை புசிச்சு இதாயிட்டான் அப்படின்ட்டுன்னு வசனம் எங்கேயுமே போடல. முக்கியமான வேர்டு வந்து ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே போய் இதை தின்னுட்டான் அப்படின்றது கிடையாது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினால சாப்பிடல, கீழ்ப்படுத்தினவராலே கீழ்பட்டிருக்கான் மாயைக்கு. அவர் ஏன் கீழ்ப்படியாமைக்குள்ள கீழ்படுத்தினாரு அப்படின்னா எல்லாரையும் அடைத்து போட்டார்னு வசனம் சொல்லுது. கீழ்ப்படியாமைக்குள்ள ஏன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டாருன்னா எல்லார் மேலும் இரக்கமா இருப்பதற்காக. அப்ப தேவன் ஒரு பிளான் வச்சிருந்தாரு. எப்ப அந்த பிளான் வச்சாரு, எல்லாரையும் மீட்டெடுக்கணும்ன்ற பிளான் எப்ப இருந்துச்சு அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அதை பிளான் பண்ணி அதற்கான அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உலகமே உண்டாவுது. உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க, புரியுதுங்க. அப்போ உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியேனா அங்க ஆதாமே இல்ல. அப்ப மீட்பின் திட்டம் வரும்போது ஆதாம் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்டே மீட்பின் திட்டம், அதுக்கப்புறம் தான் வானம் பூமி சிருஷ்டிக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறான். அவன் பர்ஃபெக்டா இருக்கிறான், பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலேயே அவன் இல்ல. பிசாசே வந்தாலும் வஞ்சிச்சாலும் நம்மள வந்து பிசாசு வஞ்சிக்கிற கான்செப்ட்லயே நம்ம ஆதாமையும் பாக்குறோம். ஏன்னா நமக்கு ஒரு டெம்டேஷன் வருது, பிசாசானவன் சோதிக்கிறவன் வரான், நம்ம சோதனைக்குள்ள உழறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பாவியா தான் இருக்கிறோம். பிறந்ததுல இருந்தே பாவி, மரணத்திற்குள்ள போயிருக்கோம். நம்ம தேவனுடைய சாயலே கிடையாது. அது ஆதாமே இழந்து போயிட்டான். ஆனா ஆதாம் டெம்ட் ஆகும் போது அவன் அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல. புரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? புரியுதுங்க. இப்பதானே புரியுது. அப்ப ஆதாம் வந்து பாவம் செய்யறான்னா அவன் தன்னுடைய சுய இஷ்டத்தினால செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா அங்க வாய்ப்பே கிடையாது. தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தனால தேவன் ஆதாமை தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே இல்லாமல் நான் இது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவேன்ட்டு ஏன் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் ஏற்கனவே மீட்பை ரெடி பண்ணிட்டார். எப்ப ரெடி பண்ணாரு? உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே மீட்பை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உலகம் சிருஷ்டிக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறான். அதுக்கப்புறம் தேவன் எல்லார் மேலும் இரக்கமா இருப்பதற்காக எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போடணும் அப்படின்றதற்காக சிருஷ்டியானது சுய சித்தத்தினாலே அல்ல. ஏன்னா அங்க வந்து சுய சித்தத்தினால அவன் போய் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து பர்ஃபெக்டா இருக்கான் தேவனுடைய சாயல்ல. அங்க அவனுக்குள்ள பாவமே இல்ல, சுய சித்தத்துல இழுப்புண்டு போய் பாவம் செய்யறதுக்கு. அப்ப அந்த எல்லா இது நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா வர வாரங்கள்ல வந்து தேவனுடைய சித்தம் அப்படின்னு பார்ப்போம். நீங்க வேணா இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சித்தம்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து ரிலேட்டிவ் வில்னுவாங்க, இன்னொன்னு அப்சல்யூட் வில்லுன்னுவாங்க. அப்ப ரிலேட்டிவ் வில்ன்றது வந்து ஒரு காலகட்டத்திற்கு அந்த இடத்துக்கு தேவைக்கு தேவன் வந்து ஒரு மாற்று சித்தம் வச்சிருப்பாரு. ஆனா அப்சல்யூட் வில்லுன்றது வந்து தேவனுடைய பரிபூர்ண திட்டம். ஒரு பெரிய பிளான்ல வந்து அது ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணும். ஸோ நெகட்டிவ் ரோல் பாசிட்டிவ் ரோல்ன்ற மாதிரி பிளே பண்ணும். அது நம்ம வந்து தனியா டீப்பா ரொம்ப படிப்போம். தேவனுடைய சித்தம்ன்றது, ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு தேவனுடைய சித்தம்ன்றது வந்து ஒரு விளையாட்டா போன மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. எல்லாருக்கும் இந்த சென்ஸ் கிறிஸ்தவத்திலேயே எந்த அளவுக்கு அப்படின்னா ப்ரேயர் பண்ணி தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க தேவனுடைய சித்தத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு கல்யாணமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் தேவனுடைய சமூகத்துல இருந்து அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுங்க. இது ஓகேவா, இந்த பொண்ணு ஓகேவா, இது ஓகேவா, இந்த பையன் ஓகேவா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ இவ்வளவு தேவனுடைய சித்தத்தை கேட்டு தேவன் என்கிட்ட பேசிட்டாரு, இதுதான் தேவனுடைய சித்தம்னு சொல்லி திருமணம் செய்யற ஏகப்பட்ட திருமணங்கள் டைவர்ஸ்ல போய் நிக்குது. பிரிஞ்சிருக்கிற நிறைய திருமணங்கள் இருக்கு. தேவனுடைய சித்தத்தை கேட்டு ஆண்டவர் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் தேவனுடைய சித்தத்தை கேட்டேன்னு. வேற சிலர் வந்து நீங்க அன்னைக்கு தெளிவா தேவனுடைய சித்தத்தை கேட்டிருந்துருக்கணும், இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டீச்சிங் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுல அடிப்படையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு விஷயம் ரெண்டு இதுலயுமே, அதாவது நீங்க தேவனுடைய சித்தத்தை கேட்டு செஞ்சு இருந்தீங்கன்னா இப்படி பிரச்சனை வந்திருக்காது, தேவனுடைய சித்தத்தை கேட்காம செஞ்சனாலதான் இப்படி வந்துருச்சு அப்படின்ற ஒரு
இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் தேவனுடைய சித்தத்தை கேட்டேன், ஆனாலும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனுடைய சித்தம்னு ஒரு கான்செப்டே தெரியாம எத்தனையோ புற மதஸ்தர்கள், எத்தனையோ பேரு சும்மா லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, இல்ல வேற மதத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியே வச்சாலும் வேற என்னென்னலாம் பாக்குறாங்களே தவிர இது தேவ சித்தமா நான் போய் ஆண்டவருடைய சமூகத்துல நின்று ஜெபிச்சு உபவாசம் இருந்து இது தேவனுடைய சித்தமா இல்லையான்னு கேட்டுட்டு வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு திருமணம் செய்யறதில்ல. ஆனா அந்த திருமணங்கள் வருஷக்கணக்கா இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்னாவே. அப்போ இருக்காங்க. சேர்ந்தே இருக்கிறாங்க. அதாவது தேவனுடைய சித்தம் இருக்கா இல்லையான்னு அந்த கான்செப்டே போவாதவங்க கூட ஒன்னா ஐக்கியமா அன்பா இருக்கிற குடும்பங்கள் இருக்கு. அதுலயும் சண்டை போட்டு பிரியிற குடும்பங்கள் இருக்கு. தேவனுடைய சித்தம் தான் இதுன்ட்டு கேட்டு செஞ்ச குடும்பமும் பிரியுது. சிலர் வந்து பிரிஞ்ச பிறகு இது தேவனுடைய சித்தமே இல்ல, நான் அன்னைக்கே யோசித்தேன், நான் அன்னைக்கே சொன்னேன் தேவனுடைய சித்தம்னு சொல்லிட்டு. அப்போ இதுல எல்லா கான்செப்ட்லயும் அடிப்படையில நமக்கு என்ன ஒரு விஷயம் புரிய வருது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய சித்தத்துல, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம், இன்னைக்கு இதுலயே நிறைய டைம் ஓடிக்கிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் வீக் கண்டென்ட்ல வந்துரும் எப்படியும் தேவன் தன்னுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுறான்னு. அப்போ எல்லாவற்றையும் அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக தீர்மானிச்சுதான் டிசைட் பண்ணி செய்யறாரே தவிர அவருடைய சித்தத்திற்கு மாறா ஒண்ணுமே நடக்காது. அப்ப ஒரு வசனம் எடுத்து படிச்சிடலாம். எபேசியர்ல முதல் அதிகாரத்துல 9வது வசனம் படிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் தமிழ்ல 10வது வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஓகே, இப்ப இதுல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா சகலத்தின் போட்டு 10வது வசனத்துல தமக்குள்ளே தேவனுக்குள்ளே அவரு தீர்மானித்திருந்த, அப்ப அவரு டிசிஷன் எடுத்துறாரு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. அப்போ இந்த வசனங்கள்ல வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின்படிதான் நடத்துறாரு. இன்னும் சில வசனங்கள்ல வந்து பரலோகத்துல இருக்கிறதும் பூமியில இருக்கிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்குது அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அல்டிமேட்டா என்ன சொல்ல வரும் நம்ம அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை கேட்டிருந்தா இப்படி இருந்திருக்காது, இது இல்ல தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னும் போது ஒரு விஷயம் என்ன யோசிக்கிறோம்னா நம்ம இல்ல நம்மளுடைய செய்கை தேவனுடைய சித்தத்திற்கு மாறா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய சித்தத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? தேவனுடைய சித்தத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா விழுந்து போன அழிவுக்குள்ள இருக்கிற ஆதாம்னுடைய பிள்ளைகளாகி அந்த சிருஷ்டி கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை மாத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இல்லைன்னா அந்த சிருஷ்டி கர்த்தர் நம்ம கிட்ட என்ன செய்யணும்ன்றத நீ கேட்டு செய்ய, ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா செஞ்சுட்டீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு ஒரு போதகம் வருது, ஒரு டீச்சிங் வருது. அப்ப அடிப்படையில் என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா உன்னால செஞ்சிட முடியும். இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா வந்து தேவனுடைய சித்தத்தை குறித்து படிக்கும்போது படிப்போம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தாட் ப்ராசஸ்க்காக சொல்றேன். அதாவது தேவனுடைய சித்தத்தை அவர் நிர்ணயிச்சிருக்கிறது, அவர் தீர்மானித்தது இந்த பூமியில நடக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏகப்பட்ட வசனங்கள், நம்ம அடுத்த வாரத்துல அதை பார்க்க போறோம். அப்போ எல்லா வசனமும் அதை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு நம்மளுடைய டீச்சிங் எப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை மாற்றிட முடியும். எப்படி? நான் என்ன யோசித்து நான் என்ன செய்யணும்? இது எங்க ஆரம்பிச்சதுன்னா ஆதாம் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால கனியை புசித்தார்னு ஒரு கள்ள உபதேசம் உள்ள வந்துட்டனால, வசனத்துல இல்லாத ஒண்ணு இவங்களுடைய ஐடியாலஜில இருந்து உள்ள வந்துட்டனால, இவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல இருந்து இவங்களுடைய அந்த போதனையில இருந்து உள்ள வந்துட்டனால அதன் மூலமாக அப்ப ஆதாம் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால அதை தின்றுருக்கான் அப்படின்னும் போது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அடிப்படை தவறு எங்கன்னா ஆதாம் அந்த கனியை அவனுடைய சொந்த இஷ்டத்தினால சாப்பிட்டுட்டான் அப்படின்ற ஒரு தவறான டீச்சிங் மொத்த தேவனுடைய சித்தத்தையே மாத்தி புரிய வச்சிருச்சு. அதனால எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லும் போது தேவன் யார் அப்படின்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமேன் எல்லாரும் கத்திருவாங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி செய்யுங்க பிரதர். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை தெரியாம வேற ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா எங்கேயா போய் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு புரிதல் என்ன வரணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைய பேரு, அதாவது எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்திருக்கிறாங்க, சிலர் உயிரோட இருந்திருக்காங்க. அது ரோமர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி கிட்ட எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. அதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதாவது உயிரோட இருக்கதும் அவருடைய கிருபை, மரிக்கிறதும் விசுவாசத்தினால அவருடைய கிருபையில. அப்ப எல்லாமே, அப்ப ரெண்டு சைடு ஆஃப் இதுவுமே வந்து தேவனுடைய சித்தத்துலதான் நடக்குது. ஊழியக்காரங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, எல்லாருக்குமே. அப்போ எல்லாமே எது நடக்குதோ அது தேவனுடைய சித்தத்துல நடக்குதுன்ற அந்த ஒரு வெளிப்பாடு, அந்த ஒரு ஞானம் அது வரும்போது அப்படின்னு நம்ம இந்த பவுல் சொன்ன மாதிரி சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம், அந்த வார்த்தையை அடுத்த தடவை சொல்லும் போது யோசிக்கணும் நம்ம அட்லீஸ்ட். அதாவது இது தேவனுடைய சித்தமா, இல்ல நம்ம தேவனுடைய சித்தத்திற்கு மாறா ஏதாவது செய்யறோமா அப்படின்னு யோசிக்கும் போதே, அப்ப நான் சர்வ வல்லமைவரா அவர் சர்வ வல்லமைவரான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டு பார்க்கணும். ஏன்னா என்னுடைய சித்தம் வந்து அவருடைய அல்டிமேட் பிளானையே மாத்திர முடியும். என்னுடைய லைஃப்ல நான் யாரை திருமணம் பண்ண போறேன் அப்படின்றத வந்து நான் ஜெபம் பண்ணி ஒரு முடிவெடுத்து, ஐயோ நான் இதை எடுத்துக்கூடாது, ஆனா ஆண்டவருடைய சித்தம் எனக்கு இதுவாதான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் யோசிக்கிறோம் அப்படின்னாலே, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆண்டவர் எனக்கு ஒரு பிளான் வச்சிருந்தாரு, அவர் சர்வ வல்லமை உள்ளவரு. ஆனா அதை காட்டிலும் என்னுடைய திட்டம், என்னுடைய டிசிஷன் அதை விட கொஞ்சம் சர்வ வல்லமை வாய்ந்தது. அதனால என்ன பண்ணிருக்கேன், அவருடைய சித்தத்திற்கு மாறா என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறதே எவ்வளவு பெரிய அபத்தம். ஆனா இது பைபிள்ல எசேக்கியேலுக்கு வந்து சொல்லிட்டாங்க சாவ போறாருன்னு. ஆனா அந்த இது வந்து தீர்க்கதரிசி போய் நீங்க சாவ போறீங்கன்னு அவர் ஜெபம் பண்ணதுனால தேவனுடைய சித்தமே மாற்றி அமைத்து 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்படுதுன்றாங்க. இப்ப அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறாங்க. இப்ப அததான் நான் சொன்னேன், ஒரு நிமிஷம். அததான் நான் சொன்னேன், எல்லா விஷயத்திலயுமே வந்து அப்சல்யூட் வில்னு ஒண்ணு இருக்கு, ரிலேட்டிவ் வில்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நீங்க இப்ப இதை கேட்டதுனால நம்ம இந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி அந்த வில்லனுடைய இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி புரிய வச்சா ஈஸியா இருக்கும். இது உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, இது நான் ஏற்கனவே கூட சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன், யோனாவை வந்து தேவன் எங்க போக சொல்றாரு? அப்போ தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி யோனாவை எங்க போகிறதுக்காக சொல்லியிருக்காரு? நினிவேக்கு போக சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப யோனா வந்து நேரா தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் பிரேயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினிவேக்கு போயிருந்தான் அப்படின்னா, அவன் மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்திருப்பானா? இருந்திருக்க மாட்டான். அப்ப மீன் வயிற்றுல 3 நாள் இல்லைன்னு, அப்ப யோனா வந்து மீன் வயிற்றுல 3 நாள் இல்லவே இல்லைன்னா, இப்ப யோனா எதுக்காக மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து புதிய ஏற்பாடு வந்து இயேசு கிறிஸ்து சொல்ற வரைக்கும் யாருக்குமே விளங்கல. இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய மரணத்திற்கு நீர்தான் மேசியாவான்னு கேட்கும் போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரே அடையாளம் என்ன அப்படின்னா, எப்படி யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் இருந்தானோ அதே மாதிரி மனுஷகுமாரன் பூமியினுடைய தாழ்விடங்கள்ல 3 நாள் இரவும் பகலும் இருப்பார்னு சொல்லிட்டு கோட் பண்றது. அப்போ இப்ப கேள்வி என்னன்னா, யோனா வந்து அவனுடைய சுய இஷ்டத்தினால இன்னைக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தாரு. ஆனா இவன் ஆண்டவருடைய திட்டத்திற்கு இல்ல, ஆண்டவருடைய திட்டம் வந்து நினிவே போக வேண்டியது, அதை மீறி அதை மாத்தி இவன் வந்து தர்ஷீசுக்கு போனனால தேவன் வந்து மீன் வயிற்றுல போட்டு எல்லாம் இது பண்ணிட்டதுனால இப்ப சரி ஓகே, இயேசு கிறிஸ்துக்கு 3 நாள் இரவு பகலும் பூமியின் தாழ்வு இடத்துல இருக்க வேண்டியிருக்கு. நமக்கு எது நல்ல உதாரணம்? ஓகே, அப்ப யோனா இருந்திருக்கான், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோனா அதை எடுத்து ஏற்கனவே இருந்தனால அதை எடுத்து யூஸ் பண்ணாரா? ஒரு கேள்வி. இல்ல இயேசு கிறிஸ்து 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய தாழ்விடத்துல இருக்கணும்ன்றது வந்து தீர்க்க தரிசனத்தின்படி தேவன் நிர்ணயித்து வச்சிருக்காரு. அப்ப இந்த டைம் பீரியட்ல வந்து எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஒரு சம்பவத்தை தேவன் நிகழ்த்தியிருக்காரா? எது முக்கியம்? ஒரு சம்பவம் இருக்கிறனால இயேசு கிறிஸ்து அந்த இது ஒண்ணுதான் எனக்கு அடையாளம், நான் மேசியான்றதுக்கு இது ஒண்ணு மட்டுமே அடையாளம்னு சொல்ற அந்த ஒரு சம்பவத்திற்கு, அவ்வளவு வேல்யூபிள் உள்ள சம்பவத்துக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததை எடுத்து யூஸ் பண்றாரா? இல்ல இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேவன் அந்த சம்பவத்தை நடத்தியிருக்காரா? எது கரெக்டா இருக்கும்?
இந்த இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த சம்பவத்தையே நடத்தியிருக்காரு. அப்போ இதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து வந்து 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய தாழ்விடத்துல இருக்க போறான்றதுதான் முக்கியமானது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஜனங்களுக்கு வந்து மைண்ட் செட்ல ஆழமா பதியணுன்றதுக்காக யோனாவின் தீர்க்க தரிசனத்தினுடைய சம்பவத்தை வந்து தேவன் நிகழ்த்திருக்காரு. அப்போ இதுல வந்து யோனா மீன் வயிற்றுல வந்து 3 நாள் இருக்கணும் அப்படின்றது வந்து தேவனுடைய சித்தமா இல்லையா? ஏன்னா அந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு பயன்படுத்துறதற்காக தேவன் அங்க முன்னாடியே ஏற்படுத்துறாரு. அதை அவருடைய பர்பஸ் எல்லா இதுலயுமே நம்ம பார்க்க வேண்டியது பர்பஸ், தேவனுடைய நோக்கம். அப்ப அந்த நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ இந்த காரியத்தை சொல்லும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது புரியணும். அதற்காக அவங்கள்ல இருந்தே ஒருத்தரை இந்த மாதிரி 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுல இருக்க வச்சு அந்த உதாரணத்துக்கு யூஸ் பண்றதுக்காக பண்றாரு. அப்போ முக்கியமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய சித்தம்ன்றத பாயிண்ட்ல நம்ம இதை புரிஞ்சுக்க பாக்குறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நினிவேக்கு போக சொல்றாரு. அது தேவனுடைய சித்தமா? நினிவே தேவனுடைய சித்தம். நினிவே தேவனுடைய சித்தம் தான். அப்ப நேரா அவர் நினிவேக்கு போயிட்டு இருந்தாருன்னா, தேவனுடைய சித்தத்தின்படியே நேரா நினிவேக்கு போயிட்டு இருந்தாருன்னா, அப்ப இந்த 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுல இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டாரு. அப்ப தேவனுடைய திட்டத்துல 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கணும்னு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? யோனா கீழ்ப்படியாம தர்ஷீஷ்க்கு போகணும். அப்ப தர்ஷீஷ்க்கு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்துல மாத்துறது தேவனுடைய சித்தமா இல்லையா? அதுவும் இல்ல முடிச்சிடறேன் நான் இதை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. தேவனுடைய சித்தமா இல்லையா தர்ஷீஷ்க்கு போறது? தேவனுடைய சித்தம் தான். ஏன்னா அவர் தர்ஷீஷ்க்கு போனாதான் அங்க இருந்து பாதியில தூக்கி போட முடியும், மீன் வயிற்றுல போய் இருந்து 3 நாள் வர முடியும். அப்போ 2 விஷயம் பாக்குறோம். மறுபடியும் அவர் மீன் வந்து எங்க போய் கக்குச்சு? நினிவேல தான் போய் கக்கிருச்சு. அப்போ இதுல இருந்து 2 விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துல வந்து அப்சல்யூட் வில்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பரிபூர்ண சித்தம், ஓவரால் சித்தம். ஓவரால் சித்தம் என்னது? அந்த ஸ்பாட்ல வந்து யோனா நினிவேக்கு போகணும் அப்படின்றதுதான் தேவனுடைய அந்த பிளானுடைய சித்தம். ஆனா அதுல இன்னொரு சித்தம் என்ன? அந்த அப்சல்யூட் சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோனா நினிவேக்கு போறாரு, 40 வருஷத்துக்கு திரும்ப நினிவே மக்கள் இது ஆகுறாங்க, திரும்ப அழிஞ்சிருது. அப்ப அந்த நினிவேக்கு போக சொல்லி அவன் தர்ஷீஷ்க்கு போக சொன்னது இது வந்தது எல்லாத்தினுடைய அடிப்படையில எது முக்கியமான விஷயம் அப்படின்னா, நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போய் அது மீன் வயிற்றுல போய் 3 நாள் இரவும் பகலும் இருந்து அது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கோட் பண்றதுக்கு தேவை, அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்ப பெரிய பிளான் என்னது? யோனா வந்து மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் இருக்கணும். அது பெரிய பிளான். அவனை வந்து டைரக்டா தர்ஷீஷுக்கு போன்னு சொல்லாம நினிவேக்கு போக சொல்லி அங்க இருந்து இங்க போய் மறுபடியும் நினிவேக்கு போக சொல்ற. அப்ப எல்லா இதுலயுமே வந்து தேவனுக்கு சில காரியங்களை செய்வதற்கு அப்சல்யூட் பிளான் ஒண்ணு இருக்கு. ஒரு முழு விஷயத்தை நடத்துறதற்கு ஃபியூச்சர்ல நம்ம யோனாக்கு வந்து அந்த டைம்ல தெரிஞ்சிருக்காது. இயேசு கிறிஸ்து வந்து அந்த இல்லஸ்ட்ரேஷனை கோட் பண்ற வரைக்கும் அது எதுக்காக நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எதுக்காக யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தான்னு அது வெளிப்படுத்துற டைம்ல தான் தெரிஞ்சு. ஓகே, அப்ப தேவனுடைய திட்டம் இங்க இதை யூஸ் பண்றதுக்காக அன்னைக்கு அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? இப்ப அதே மாதிரி ஆதாம் கிட்ட சொல்லும் போதும் ஆதாம் வந்து இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்றாரு. இதை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவா, இந்த கனியை புசிக்காதேன்றாரு. அப்ப அது தேவனுடைய சித்தமா? புசிக்க வேணாம்னு வாயில சொல்றாருன்னா அது அவருடைய சித்தம் தானே? ஆதாம் வந்து இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு தேவன் சொல்றாரு. அப்ப சொல்லும் போது அது தேவனுடைய சித்தம் தான், ரைட்? அப்ப தேவனுடைய சித்தத்துல ஆதாம் புசிக்க கூடாதுன்னு அங்க சொன்னது வந்து ரிலேட்டிவ். அந்த ஒரு காலத்திற்கான அந்த ஒரு டைம் பீரியடுக்கான அந்த குறுகிய ரிலேட்டிவ்னா அந்த எப்படி ரிலேஷன் சொல்றாங்க, ஒரு தொடர்புடைய இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன சம்பந்தத்துல ஒரு குட்டி லெவல்ல அந்த தீர்மானத்தினுடைய அவருடைய பிளான சொல்லும் போது அவருடைய சித்தத்தை சொல்லும் போது இந்த கனியை புசிக்க கூடாதுன்றாரு. ஆனா அவருடைய அப்சல்யூட் பிளான் அப்படின்றது, அவருடைய பூரணமான சித்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மனித குலத்திற்கு மீட்பை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆதாம வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால அல்ல. ஆதாம் அன்னைக்கு கனியை புசிக்கும் போது கூட அவன் சுய இஷ்டத்தினால புசிச்சானா இல்லையானே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதற்கப்புறம் ரோமர்ல பவுலுக்கு வெளிப்படுத்தும் போது அவன் சாப்பிட்டப்போ சுய இஷ்டத்தினாலே கீழ்ப்படியில, சுய இஷ்டத்தினால அல்ல, மாயைக்குட்படுத்தினவராலே மாயக்குட்பட்டிருக்கான், கீழ்ப்படுத்தினவராலே மாயக்குட்பட்டிருக்கான் இருக்கு. அப்போ தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போடணும்ன்ற பர்பஸ்க்காகவே ஆதாமை
அந்த கீழ்ப்படியாமைன்ற இதுக்குள்ள அடைத்திருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு ஆனா சொல்லும் போது இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னது தேவனுடைய சித்தம் தான். ஆனா அது ரிலேட்டிவ் வில். அந்த ரிலேட்டிவ் வில் எதுக்காக பிளே பண்ணப்படுது அப்படின்னா அவருடைய பரிபூர்ண சித்தத்தை பூர்ணப்படுத்துவதற்கு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம உங்களுக்கு புரியுதான்னு தெரியல இது ஆக்சுவலா. அதாவது புரியுது. அவருடைய எது பரிபூர்ண நடந்தாலும் ஆண்டவரோட சித்தத்தினாலதான் நடக்குது. அது அதாவது நெகட்டிவா பரிபூர்ண நடந்தாலும் சித்தம். ஆமா, தப்பா நடந்தாலும் பரிபூர்ண சித்தம்ன்றது வந்து தேவனுடைய ஓவரால் பிளான், அப்சல்யூட் வில் ஆஃப் காட் அப்படின்றது வந்து அவரு ஒரு மீட்பை உண்டாக்குறாரு. ஜனங்களுக்கு தன்னுடைய அன்பையும் தன்னுடைய இரக்கத்தையும் வெளிக்காட்டுறதற்காக அவரு எல்லாரையும் நான் மீட்டெடுப்பேன்ற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியை தன்னுடைய சுய இஷ்டத்தினால இல்லாமல், ஏன்னா அவன் சுய இஷ்டத்தினால செய்ய முடியாது, ஏன்னா அவன் தேவனுடைய தற்ஸ்வரூபத்துல உண்டாக்கப்பட்டவன் ஆதாம். அவனுக்குள்ள பாவமே கிடையாது. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஆதாம் அன்னைக்கு பாவம் செய்யும் போது அவன் வந்து பர்ஃபெக்டா இருந்தான். அந்த நிலைமையில இருந்து அவனை மாயைக்குள்ள கீழ்ப்படுத்தி அவனை கொண்டு வந்து எதற்காக அவனை கீழ்ப்படியாமைக்குள்ள அடைக்கப்பட்டார்னா எல்லார் மேலும் இரக்கமா இருப்பதற்காக இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீட்புன்ற கடைசி ப்ராசஸ் அதை எங்க ஆரம்பிச்சாருன்னா உலக தோற்றத்திற்கு முன்பதாக அந்த மீட்பை ஏற்படுத்தி அந்த மீட்பை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் வச்சாரு. அப்போ ஆதாம் வந்து கனியவே புசிக்கல அப்படின்னா அது வந்து தேவனுடைய மீட்பின் பிளானே அங்க தேவையில்ல. இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து எல்லார் மேலும் இரக்கமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போகணும். அப்ப ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போகணும்னா ஒரு கட்டளை கொடுக்கணும். ஒரு கட்டளை கொடுத்தாதான் அதை அவன் மீறும் போது அது கீழ்ப்படியாமையா போகும். இப்ப கட்டளையே கொடுக்கல அப்படின்னும் போது அதற்கு மேற்கொண்டு அங்க கீழ்ப்படியாமைன்றதே இல்லை. அப்போ ஆதாம் வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள போகணும் அப்படின்னா எப்ப அது கீழ்ப்படியாமை ஆகும்? நான் எதையோ ஒண்ணு சொல்லி அதை யாரோ செய்யல அப்படின்னா அது எனக்கு அவங்க கீழ்ப்படியலன்னு வரும். இப்ப நான் எதுவுமே சொல்லல அப்படின்னும் போது எப்படி அது கீழ்ப்படியாமைக்குள்ள வரும்? அப்ப தேவன் வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போடணும் அப்படின்னா அவருடைய பெரிய பிளான் ஒண்ணு இருக்கு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதற்காக அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த கனியை புசிக்க வேண்டாம்ட்டுன்னு. அப்ப புசிக்க வேண்டாம்ன்றது வந்து தேவன் சொன்னதா அப்படின்னா ஆமா அவருடைய வாயினால்தான் சொல்றாரு. ஆனா அவன் புசிக்காம இருக்கணும்ன்றதுதான் அவருடைய பரிபூர்ண திட்டமானா கிடையாது. ஆதாம் அந்த கனியை புசிக்கணும், அதையும் தேவன் தான் அவனை புசிக்க வைக்கிறாரு. ஏன்னா அவனுடைய சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறான் அவன் ஆதாம். எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறாரு. அப்போ இந்த டோட்டல் கான்செப்ட்லயே என்ன புரியுது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு தேவனுடைய அப்சல்யூட் வில், அப்ப அந்த பரிபூர்ண திட்டம் வந்து ஒரு பிளான் இருக்கு. அதுல அங்கங்க தேவன் வந்து குறிப்பிட்ட திட்டங்கள் வைக்கிறாரு. அப்போ ஒரு காரியம் வந்து நடக்குது அப்படின்னும் போது அது பாசிட்டிவா இருக்கு. எசேக்கியாக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா? அப்ப அந்த சம்பவம் நடக்கும் போது தேவன் வந்து அந்த வியாதி வந்தது மரிக்கிற தருவாயில இருக்கிறது தேவனுடைய சித்தம் தான். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண வச்சது தேவனுடைய சித்தம். 15 வருஷம் கூட்டி கொடுத்தது தேவனுடைய சித்தம். இன்னொரு இடத்துல அப்படியே மரிக்க விடுறாங்க அப்படின்னா அது தேவனுடைய சித்தம். இப்போ பார்வோன் வந்து இந்த அளவுக்கு வராருன்னா ரோமர் 9வது அதிகாரம் அப்புறம் படிச்சு பாருங்க வீட்டுல, ஏன்னா இன்னைக்கு அதை எடுத்தோம்னா டைம் ஆயிரும். அப்போ பார்வோன் வந்து இயேசு தேவன் சொல்லும் போது இந்த இதற்காகவே உன்னை உண்டாக்கி வந்தேன்றாரு. எது? இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்ப்பதற்காகவே, இஸ்ரவேல் ஜனங்களை விடாம இருக்கிறதுக்காக எதிர்க்கிறதுக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காகவே நான் உன்னை உருவாக்கி வந்தேன் அப்படின்றாரு. யாரு? தேவன் பார்வோன. எதுக்காக அப்படின்னா என்னுடைய நாமம் பூச்சக்கரம் எங்கும் பிரஸ்தாவப்படும்படியாக இதை செய்யறதுக்காகன்றது. அப்போ அவருடைய பிளான் என்ன அப்படின்னா பூச்சக்கரம் ஃபுல்லா வந்து இப்ப பார்வோன் மட்டும் அந்த பர்பஸ்க்காக அவனை ஏற்படுத்தவே இல்லைன்னும் போது இஸ்ரேல் ஜனங்க போ அப்படின்னும் போது ஓகே போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த இடத்துல வந்து செங்கடல் பிளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, 10 வாதைகளுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப செங்கடலை பிளந்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் வேதாகமம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்ப அந்த ஒரு சம்பவம் நிகழ்த்தணும் அப்படின்னா அங்க ஒரு பார்வோன் தேவைப்படுது. அப்ப பார்வோன் வந்து தேவனுடைய ஒரு திட்டத்துல அவன் ஒரு ரோல் பிளே பண்றான். புரியுதா உங்களுக்கு? அது நெகட்டிவ் ரோலா இருக்கலாம், பாசிட்டிவ் ரோலா இருக்கலாம். இப்ப மோசே வந்து பார்வோனை எதிர்த்து 10 வாதைகள் கொடுத்து வழி நடத்தினாரு. அப்ப மோசே எந்த அளவுக்கு 10 வாதைகளை வச்சு தேவனால நடத்துறாரோ அந்த 10 வாதைகளை நடத்த வைக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான அப்பனண்டா பார்வோனை எழுப்புறாரு ஆண்டவர். அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு.
அப்ப அந்த இருதய கடினப்படுத்தப்பட்டதுனாலதான் அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் தடை பண்ணி அதுக்கு மேற்கொண்டு தேவனுடைய வல்லமை மகத்துவம் வெளிப்படுது. அப்ப அல்டிமேட்டா எதுவா இருந்தாலும் தேவனுடைய நாமம், அவருடைய நாம மகிமைக்கென்று எல்லாமே இருக்கு. புரியுதா ஓகே உங்களுக்கு? அப்ப இந்த காரியம் இது நம்ம இன்னும் ரொம்ப டீட்டெயிலா படிப்போம், தேவனுடைய சித்தம்ன்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து அத தேவனுடைய சித்தம் அப்படின்றதே வந்து ரொம்ப இதா போயிருச்சு எல்லாவற்றிலும். இப்ப இது வந்து இப்ப இந்த தாட் வந்த பிறகு வேதத்தை வாசிக்கும் போது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, ஏன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு பச்சை கண்ணாடியை கழட்டி இருக்கும் இன்னைக்கு. ஒரு லிட்டரலா சொல்ல போனோம்னா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பச்சை கண்ணாடியை கழட்டி எடுத்திருக்கோம் இன்னைக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஆபிரகாம் இருக்கும் போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தத்தை சொல்றாரு என்னன்ட்டுன்னு, உன்னுடைய சந்ததி எத்தனை வருஷம் எகிப்துல இருக்குன்றாரு தெரியுமா? 400 வருஷமா? 400 வருஷம். ஸோ 400 வருஷம் எகிப்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. ஏன் அப்படின்னும் போது, ஏன் 400 வருஷம்? அவங்க பழகி பெருகணும். இல்ல, வேற யாராவது? எமோரியர்களுடைய பாவம் நிறைவேறட்டும்ன்றதுக்காக வெயிட் பண்றாரு. அமோரியருடைய பாவம் நிறைவேறட்டும்னு வெயிட் பண்றாரு அப்படின்னு வசனத்துல சொல்லுது. அப்போ இந்த காரியத்தை சொல்லும் போது இந்த ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது 400 வருஷம் உன் சந்ததியை வந்து வேற தேசத்துல போய் சேர்ப்பாங்க, அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வருவேன். எதுக்குன்னா அமலேக்கருடைய பாவம் வந்து நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு இது சொல்லும் போது இப்ப 400 வருஷம் அவர் அங்க போய் எகிப்துல இருக்க போறாங்க அப்படின்னு அடிமைத்தனத்துல போறாங்கன்னு சொன்னது வந்து எப்ப சொல்றாருன்னா ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட பிறக்காதப்ப சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் 2 தலைமுறைக்கு அப்புறம் தான் வந்து அவங்க எகிப்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ யோசேப்ப வந்து குழியில போடலாம்னு சொல்லி இதுல பண்றாங்க, கொண்டுலாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்க எகிப்துக்கு வித்துடுறாங்க யோசேப் அங்க எகிப்துல போறான், சிறையில இருக்கிறான். அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டுக்கு போறாங்க, வரான். ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்ப இவ்வளோ விஷயமும் தற்செயலா நடந்துச்சா, இல்ல ஒவ்வொன்றிலையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, நான் இதுக்கு மாறா செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு வந்து அந்த யோசேப்பை வந்து குழியில தூக்கி போட்டு அந்த காசுக்கு வித்த அந்த மீதி உள்ள சகோதரர்கள் தேவனுடைய திட்டத்தினுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா, இல்ல அவங்க சுயமா செஞ்சாங்களா? என்ன தேவனுடைய திட்டம்? இவங்க அங்க போய் 400 வருஷம் இருக்கணும், அதுல பலுகி பெருகணும். அதுக்கு யோசேப்பு அங்க முதலே போயிருக்கணும். இங்க பஞ்சம் வரணும், அவங்க அங்க போகணும். அப்ப இவங்க தற்செயலா போக முடியாது, அங்க இவங்களோட ஆள் ஒருத்தர் உள்ள உண்டாக்கணும். அப்ப உண்டாக்குறதுக்கு எப்படி பார்வோன தேவன் ஒரு பர்பஸ்க்காக எழுப்பினாரோ அதே மாதிரி யோசேப்பினுடைய மீதி சகோதரர்களை யோசேப் அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? பைபிளுடைய அன்றைய தினத்துக்கு அவங்களுக்கே வந்து நம்ம தம்பியை கொண்டு போய் குழியில போட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டு, யோசேப்புக்கு என் மகனை பிரிச்சுட்டாங்கன்ற ஒரு தாட்டு, இது மட்டும் தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லலாம்னு நினைச்சா, ஆனா இன்னைக்கு ரொம்ப ஹெவி ஆயிரும், அது வேண்டாம், இன்னொரு வாரத்துல சொல்றேன் நானு அந்த மாதிரி தாட்டுக்கு. ஏன்னா இப்பயே டைம் 7:20 ஆகுது. இன்னைக்கு நம்ம இதுக்கே போவே இல்லை, வேற இதுல வந்துருச்சு. எனியோ அந்த தேவனுடைய சித்தத்தை, ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சித்தம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு மேற்கொண்டு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப வேதத்துல வந்து எடுத்து படிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு விஷயம் நடக்கும் போது அதை படிச்சு பார்க்கும் போது இது ஏற்கனவே தேவன் பிளான் பண்ணி இதெல்லாம் நடத்தப்படுதா, இல்ல இவங்க தற்செயலா இவங்களுடைய சுய இஷ்டத்துல செஞ்சுட்டாங்களா? ஒவ்வொரு இதுக்கும் யோசித்து பாருங்க, எல்லா விஷயத்திலையும். அப்போ எல்லாத்துலயுமே வந்து ஒரு பாசிட்டிவும் நடக்கலாம், நெகட்டிவாவும் நடக்கலாம், எதுவாகவும் என்ன நடக்கலாம். ஆனா எல்லாமே தேவன் அவருடைய திட்டத்துல அவருதான் வந்து நடத்திக்கிட்டு போறாரு. அப்ப இன்னைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதுக்கு உங்களுடைய சித்தமா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டனாலே அது தப்பான ஜெபம். அப்ப கரெக்டான ஜெபம் என்ன அப்படின்னா, தேவனே என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது உங்களுடைய சித்தத்துல பரிபூர்ணமா நடக்குதுன்னு எனக்கு புரிய வச்சிருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த அறிவு வந்த பிறகு பவுல் என்ன சொல்றாருன்னா, எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. எப்படி முடிஞ்சு? ஏன்னா எந்த நிலையில இருக்காரோ அது தேவன் அவருக்கு அன்னைக்கு வச்சிருக்கிற அந்த சித்தம். நான் ஆண்டவருடைய பிளான்ல இன்னைக்கு கரெக்டா என்ன நடத்திட்டார் ஆண்டவர், அதுதான் நடக்க போகுது. அப்ப இன்னைக்கு தேவன் எனக்கு இந்த திட்டத்தை வச்சிருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறன்ற மைண்ட் செட் வந்தாதான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள முடியும்.
எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க முடியும். இல்லைன்னா நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேவனை பழிக்க ஆரம்பிப்போம். இது வந்து நான் வந்து ஒருவேளை இந்த சித்தம் எடுத்துட்டேன்னா தேவன் இந்த பண்ணி மாத்திட்டு போறோம். அப்ப அந்த தாட் வருதுனாலே நம்ம அடிப்படையில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவன் சர்வ வல்லமையோர் உள்ளவர் அல்ல அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து அன்னைக்கு அவரை தூக்கிட்டு வந்து குழியில போடும்போது நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம், யோசேப்பை நம்ம அழிச்சிட்டோம், அப்பாடா அப்பா கிட்ட போய் ஏமாத்திடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட், அந்த தாட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆமா. ஆனா அதுவும் தேவனுடைய திட்டத்துல ஒரு பங்காதான் இருந்திருக்கு. அது அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ. இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நமக்கு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஓகே, இது நிச்சயமா தேவனுடைய திட்டத்துல இன்னைக்கு இந்த இது நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வேதத்தை புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு அர்த்தம். எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது ஆண்டவரே, இது ஒருவேளை உங்களுடைய சித்தமா, நான் வேற ஏதாவது பண்ணியிருந்திருக்கணுமோ, நான் இப்படி போயிருந்துருக்கணுமோ, நான் அதை செஞ்சிருந்தா கரெக்டா இருந்திருக்குமோ, நான் தேவனுடைய சித்தத்தை கேட்கலையோ, இல்ல தேவனுடைய சித்தத்துக்கு மாறாவ பண்ணிட்டனால தான் எனக்கு இப்படி இருக்கோ, இல்ல தேவனுடைய சித்தத்தை கேட்டுதான் எனக்கு இதுல பிளஸிங்ஸ் வந்திருக்குமோ, இப்ப ஆசீர்வாதமே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கனால இது ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமே இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போதே அடிப்படையில ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா என்னால செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். வேதத்தின்படி அது பெரிய அபத்தமான ஒரு விஷயம். ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவருடைய கையை தடுத்து நிறுத்தி அவர் செய்ய நினைத்தது கையை பிடிச்சு தடை பண்றவன் ஒருவனும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் அவருடைய சித்தம் மட்டும்தான் நடக்குது. அப்ப இந்த புரிதல் வந்துருச்சுனாலே நம்மளுடைய வேதத்தை வாசிக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ், நம்மளுடைய சூழ்நிலையை அணுகக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ், நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே மாறிடும். இப்ப இந்த சூழ்நிலையில ஏன் ஆண்டவரே என்னை இந்த சூழ்நிலைக்குள்ள நடத்திட்டு போனேன், இப்படி ஒரு பள்ளத்தாக்கா, இப்படி ஒரு கஷ்டமா, எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை வழியா போறேனே அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னாலே ஏன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பதில் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எது நடக்குதோ அது தேவனுடைய பரிபூர்ண திட்டத்துலதான் நடக்குது. அப்போ என்னுடைய விசுவாசம் என்னன்னா, விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் அப்படின்னு. என்னுடைய விசுவாசம் என்னன்னா, எனக்கு கார் வேணும், இல்ல எனக்கு பைக் வேணும், இல்ல எனக்கு ஒரு இது வேணும், அது வேணும், அது விசுவாசம் இல்ல. கேட்டு 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 பெற்றுக்கொள்றது. அப்போ ஒருத்தர் கேட்டா கிடைக்குது, ஒருத்தர் கிடைக்கல. அப்போ அவங்க விசுவாசத்துல குறைவுள்ளவங்க, விசுவாசத்துல நிறைவுள்ளவங்க கிடையாது. தேவன் தீர்மானிச்சது நடக்குது. அப்ப என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடக்குதோ இது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துலதான் எனக்கு இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னாலே அது தேவன் மீது உள்ள விசுவாசம். ஏன்னா தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர்னு நான் விசுவாசனா அவருடைய தீர்மானம் தான் என் வாழ்க்கையில நடக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. பூமி மொத்தமே அவருடைய தீர்மானத்துலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குற தேவன், டைமுக்கு அப்பாற்பட்டவர், உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மீட்பை உண்டாக்குன தேவன். இதெல்லாம் புரிஞ்சு ஒவ்வொரு காரியமும் தேவன் அடுத்து அடுத்து என்ன நிகழ்த்துறாரோ அது ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது இப்படி இருக்கும், திரும்ப மாறின மாதிரி இருக்கும், திரும்ப இது பண்ண மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே அவருடைய திட்டம் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக. அப்போ ஒவ்வொரு பர்பஸ்க்காக தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்றது, அது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு ஒரு புரிதலுக்கு வரணும். என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்காக இல்ல தேவனுடைய சித்தத்திற்கு மாறா நான் ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. ஏன்னா தேவனுடைய சித்தத்திற்கு மாத்தி ஒருத்தர் பண்ண முடியாது. நான் நெகட்டிவா பண்ணலாம், ஆனா அது வந்து தேவனுடைய சித்தத்துலதான் ஒரு இடமா இருக்கும். உதாரணத்துக்கு அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் தூக்கிட்டு போட்டது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வந்து எப்ப நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருப்போம், இருக்கிற சூழ்நிலையில மனரமியமா எப்ப இருக்க கற்றுக்கொள்ள முடியும்னா இந்த சத்தியம் புரிஞ்சிருச்சுனாலே நம்ம இருக்கிற சூழ்நிலை மனரமியமா இருப்போம். இல்லைன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தம் வேற ஏதோ இருந்திருக்கும், நம்ம அதை மாத்திட்டோம். நம்ம ஆண்டவரோட பவர்ஃபுல்லா அவருடைய பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண விடாம நம்மளுடைய அறிவை போட்டு ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ற தாட் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து இதுவா அதுவான்ட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா பைபிள் அப்படி சொல்லலை. அவருடைய தீர்மானம் தான் நடக்குது. அவர் முடிவு பண்ணி அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறாரு. அப்போ மனுஷனுடைய யோசனைகள் நமக்கு 1000 இருக்கலாம், ஆனா எது நிலை நிற்கும்னா கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்ப எது வந்து நான் செய்யறேன் அப்படின்னா நான் யோசிக்கலாம், நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிக்கிறது. மனுஷனுடைய யோசனைகள் 1000 இருக்கு, எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா ஃபைனலா நான் எடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்கோ, நிகழ்வா எது நடக்குதோ அது தேவனுடைய சித்தம் தான். ஏன்னா அதுதான் நிலை நிற்கும்.
அதை மாத்தி வேற ஒருத்தர் செய்யவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சிருஷ்டி, தேவன் சிருஷ்டிகர்த்தா, அவர் நிர்ணயித்தது நடக்குது. ஏன்னா நான் எப்ப பிறக்கணும்னு நான் முடிவு பண்ணல, நான் எப்ப மரிக்கிறேன்றது நான் முடிவு பண்ணல, எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் எங்க பிறக்கணும்ன்றது நான் முடிவு பண்ணல, அதுவுமே அவர் தான் தீர்மானிச்சிருக்காரு. அப்ப எல்லாமே அவருடைய தீர்மானத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த புரிதல் வந்துருச்சுன்னா நம்ம மனரம்யமா இருப்போம். இந்த புரிதல் இல்லைன்னா நம்ம இந்த சூழ்நிலைகளுக்குள்ள இது என்னாலயா யாரால இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவனை கேள்வி கேட்டுக்கிட்டு, இல்ல அவருடைய சித்தத்தை இன்னும் நம்ம அறியறதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இல்ல தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்ம கேட்டு செய்யணும், கேட்காம செஞ்சோம்னா தவறா போயிரும். இது எல்லாமே தவறான டீச்சிங். நமக்கு புரிதல் வந்து எல்லாமே தேவனுடைய சித்தத்துலதான் நடக்குது. அது அந்த ஒரு தாட்டு வரணும். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 7:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் நம்ம இது பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது கேள்விகள், இல்ல வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, நான் நல்லா புரிஞ்சிருக்கு. இது வந்து நீங்க சொன்னது இப்பதான் நல்லா தெளிவா வருது. நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது, சித்தத்தின்படி தான் நடக்குது. அதை யாராலையும் எந்த மனுஷராலையும் மாத்த முடியாது, எந்த ஜெபத்தாலையும் மாத்த முடியாது. நம்ம இன்னைக்கு அப்படித்தானே? டாபிக்ல வந்து ஆமா, இன்னைக்கு ஆக்சுவலா டாபிக் வந்து வேற இருந்துச்சு. இந்த தேவனுடைய சித்தம்ன்றது அப்படி டாபிக் வந்தனால இது போயிட்டோம். ஆனா இதை வந்து நம்ம டீடைல்டா ஒரு 4-5 வாரத்துக்கு மேலேயாச்சும் இது படிப்போம். கூடவே வரும். அதாவது வேதத்துல இருந்து தேவனுடைய சித்தத்தை எல்லா விதத்திலும் கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இது வந்து அந்த ஒரு லெவல் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எது நடந்தாலுமே வந்து மனிதன் தேவனுடைய சித்தத்தை மாற்றிடவே முடியாதுன்றதை ஆழமா புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, நான் கேட்டு தேவனுடைய சித்தத்தை என்னதுன்னு கேட்டு நான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. நான் செய்வது தேவனுடைய சித்தம். நான் யோசிக்கிறது 1000 இருக்கலாம் மனிதனுடைய யோசனைகள், ஆனா நிலை நிற்கிறது தேவனுடைய சித்தம் தான் நிலை நிற்கும். அது எப்படி வேணா இருக்கலாம், பாசிட்டிவாகவும் முடியலாம். சில டைம்ல வந்து நம்ம செஞ்சிருப்போம், ஆனா ஆசீர்வாதம் வந்திருக்கலாம், அதனால இது நம்ம தேவனுடைய சித்தம்னு நினைப்போம். சில டைம்ல ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி இருக்கும், அப்ப தேவனுடைய சித்தம் இல்லையோன்னு நினைப்போம். அப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, ஒவ்வொரு காரியத்திலயும் எது நடக்குதோ அது தேவனுடைய சித்தத்துக்கு தான் நடக்குது. அது நமக்கு புரியலாம், புரியாம இருக்கலாம். அது தேவனுடைய மொத்த பிளான்ல நம்ம அன்னைக்கு டேட்ல தேவன் நம்மளை பயன்படுத்துறாரு. அது பிறருக்காக இருக்கலாம், நமக்காக இருக்கலாம், யாருக்காக வேணா இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே தேவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, அவருக்கென்றே எல்லாமே இயங்குது. நம்ம எல்லாருமே வந்து பைபிள்ல இருந்து நமக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, நம்மளை சென்டர் பண்ணிருச்சு. நமக்காக ஆண்டவர் நமக்கு என்ன பேசுறாரு, இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றாரு, இது என்ன சொல்றாரு, நமக்குன்னு. ஆனா நம்மளே அவருக்காகன்னு தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அவர் தான் எல்லாத்தையும் நிகழ்த்துறாரு. அப்ப நான் என்ன செய்யறனோ அது அவருடைய பர்பஸ்க்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் பார்வோன். பார்வோனா இருக்கட்டும், யூதாஸ் காரியத்தா இருக்கட்டும். யூதாஸ் காரியத்தை தேவனுடைய பர்பஸ் நிறைவேற்றினாரு, சிலுவையில காட்டி கொடுக்குறது. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனத்துல இருக்கு, 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுப்பான், யார் காட்டி கொடுக்குறாங்க அவனுக்கு ஐயோ எல்லாமே இருக்கு. அப்ப அவ்வளவு பாடுள்ள அந்த ஒரு பர்பஸான அந்த ஒரு வேலை, அது ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்துவ ஒருவன் காட்டி கொடுக்கணும்னு தீர்க்க தரிசனத்துல இருக்கு. அந்த காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ, அந்த ஐயோ வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். எல்லாருமே ஐயோ நான் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது வந்து ஆண்டவருடைய சித்தம் தான். அவருக்கு அந்த அப்பத்தை பெற்று கொடுத்த உடனே நீ எதை செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்யன்னு சொல்லி ஆண்டவர் தான் அனுப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்து அவனை சீக்கிரம் போய் செய்ய, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்யன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அந்த டைம்ல தான் வந்து பிசாசானவன் அவனுக்குள்ள புகுறான், போய் காட்டி கொடுக்குறான், எல்லாம் செய்யறாங்க. அப்ப யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுமே தேவனுடைய திட்டத்துல அவன் ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கான். கடினமான பாத்திரத்தை பிளே பண்ணியிருக்கான். எந்த அளவுக்குன்னா அந்த விளைவு முடிச்ச பிறகு அவன் வந்து நாண்டு கொண்டு சாகிற அளவுக்கு. நம்ம இதெல்லாம் வந்து தேவனுடைய அந்த வில் ஆஃப் காட் படிக்கும் போது டீடைல்டா படிப்போம், ஒரு தாட்காக சொல்றேன். அப்போ நம்மளுடைய புரிதல்களை வந்து இன்னைக்கு நம்ம எதுல இருந்து ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, வேதத்துல இருந்து பாக்குறத விட சபை டீச்சிங்ல இருந்து, டினாமினேஷனல் டீச்சிங்ல இருந்து, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம வேதத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம பார்க்கும் போதே நமக்கு சில ப்ரீ கன்சீவ்டு டாக்டரின்ஸை போட்டு வச்சிட்டாங்க. எப்படி ஆதாம் சுய இஷ்டத்தினால பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னும் போதே அந்த ஒரு தாட் என்ன பண்ணுச்சு, மனிதன் தேவனுடைய சித்தத்தை மாற்றிட முடியும், தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செய்ய முடியும் அப்படின்ற அடிப்படை தாட் வந்துருச்சு. அதே மாதிரி யோனா தர்ஷீஷுக்கு போனான், நினிவேக்கு போசினாரு, அவன் சொந்த இதுல தர்ஷீஷுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேலோட்டமா பார்த்தோம்னா ஏதோ மனிதன் வந்து தேவனுக்கு விரோதமா அப்படி போய் செஞ்சுட்ட மாதிரி ஒரு காரியம் தெரியுது.
ஆனா அதுல ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா தான் வேதத்தினுடைய சத்தியத்துல தேவனுடைய தீர்மானத்தையும் திட்டத்தையும் மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. எது நடக்குதோ அது தேவனுடைய பரிபூர்ண திட்டத்துலதான் நடக்குது, அவருடைய சித்தத்துலதான் நடக்குது அப்படின்றது புரிய வரும். ஓகேவா? வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 7:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் இதனுடைய இதுல இந்த நல்லது அப்படின்றதுல கண்டினியூ பண்ணலாம். மரணம் நல்லது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர் உங்க மைக் ரொம்ப எக்கோ ஆகுது பிரதர். நான் பேசலன்னு சொல்லி. பேசுங்க பேசுங்க பிரதர், நீங்க பேசுங்க. உங்க மைக் மட்டும் தான் எக்கோ ஆச்சு, நீங்க பேசுங்க. ஹலோ. இப்ப கிளியரா சொல்லுங்க. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் டிஃபிகல்ட் டாபிக் தான் இது. இதை வந்து ஒரு தடவை மறுபடியும் நம்ம கேட்டோம்னாக்கா கொஞ்சம் கிளாரிட்டி வரும் இது. ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம பிறந்ததுல இருந்து வந்து போட்டிருக்கிற பச்சை கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்து போடுது. தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது, நம்மளுடைய சித்தத்தின்படி எதுவுமே நடக்கல அப்படின்ற அந்த ஒரு சத்தியத்தை வந்து நம்ம கிரகிச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமானதான். அது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஒரு தடவை கேட்டோம்னாக்கா புரியும். ஜெசி, உனக்கு என்ன எப்படி புரியுதா? உதாரணத்துக்கு இன்னைக்கு மரணம் எப்படி நல்லதுன்ற பார்வையில படிக்க வந்தோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் வந்து வேற ஏதோ ஒரு இதுக்கு இந்த வில் பட்டி படிக்கிறதுக்கு போச்சு, நோட்ஸ் இல்லாம. எனக்கு வந்து சித்தப்பா மோர் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி இன் லைஃப் அப்ளிகேஷன் தான் இது. Though இன்னைக்கு வந்து how biblically it was said, but it was just recollecting more of practical things that happened in life. அப்படிதான் எனக்கு தோணுச்சு இது. அங்கிள் ஒரு வாட்டி எல்லாம் சொல்லும் போது I was just referring to my life and how the will of God happened. அப்படிதான் இருந்தது. Okay. It was a very easy and very soothing topic. And எனக்கு என்னமோ I am on the right track அப்படின்ற மாதிரி I felt. Okay, so அதாவது you feel that all have fallen in its place in the right time. It's his will that this has to happen, and this is how it has happened. It has been happening. Exactly. Wonderful. Okay, very good. Okay. கார்த்திகேயன், எப்படி ஃபீல் பண்றீங்க கார்த்திகேயன்? சார் இப்போ உங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த இதை வரும்போது அப்படியே நம்மளோட கூடவே சைட் பை சைட் நம்மளோட லைஃபையும் அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி வர மாதிரிதான் இருக்கு. எல்லாமே வந்து அந்த இப்ப நம்ம நிறைய விஷயம் நம்ம முன்னாடி யோசிச்சிருப்போம்ல, ஏன் இப்படி நடந்தது, நமக்கு எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற அந்த தாட்டை எல்லாம் நம்ம இது பண்ணும்போது எல்லாமே வந்து இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குது அப்படின்ற போது ஒரு மன நிம்மதி ஒண்ணு கிடைக்குது. Praise the Lord. Praise the Lord. Brother, ரொம்ப ஒரு டீப்பான சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு people could able to ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பிளான்லயே கிடையாது, அதுக்கான எதுவுமே போடல. பட் ஸ்டில் அந்த பாத் அப்படியே வந்துருச்சு கரெக்டா. சோ இனியோ நம்ம இந்த பில்ல பத்தி இன்னும் டீடைலா படிக்க போறோம். ஆனா அது இந்த டைம்ல பிளான் பண்ணி வைக்கல, லேட்டர் ஆன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் யோசிச்சிருந்தது. பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். ஏன்னா இது வந்து வேதத்தை வாசிக்கும் போது நிறைய விஷயங்களை இதுக்கப்புறம் நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஆண்டவருடைய அப்சல்யூட் வில்லா இல்ல ஆண்டவருடைய ரிலேட்டிவ் வில்லா, இது எதுக்காக இது நிகழ்த்தப்படுது, இது அவங்களா செஞ்சுட்டாங்களா, அந்த மாதிரி படிக்கும் போதே அந்த தாட் ப்ராசஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இன்ட்ரோ மாதிரியா இருந்தது. ஓகே பிரதர். பிரதர் யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. யார் ப்ரே பண்றது? யாராவது வசந்தி நீ ப்ரே பண்ணு, நான் இது பண்ணிடுறேன், நோட் பண்றேன். நல்ல தகப்பனே துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. பெரிய சத்தியத்தை எங்களுக்கு விலைக்கு காமிச்சதுக்காக நன்றி அப்பா. இதை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை நல்ல மனசுல வச்சு அதாவது ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் நாங்க கடந்து வரும்போது இந்த அப்ளிகேஷன்லாம் எங்களோட லைஃப்ல நாங்கள் எல்லாரும்
எங்களோட எல்லாரோட லைஃப்ல நாங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கும் போது you have definitely allowed situations in our life to mold us, to bless us, to show your grace. அந்த mercy எங்களுக்கு காமிக்க உண்மையிலே அந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. கீழ்ப்படியாமைக்கு எங்களை அடைச்சு போட்டு அந்த இரக்கத்தை காண்பதற்காக அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்பவே டச்சிங்கா இருந்தது ஆண்டவரே. உண்மையிலே அப்பா, we are all under the center of your will, Father. எல்லாமே அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இன்னும் ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்து இந்த பச்சை கண்ணாடி எல்லாம் நாங்க மாட்டி இருந்துக்கோமே, அதெல்லாம் ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ண, பைபிள் வார்த்தை வசனத்தை வசனமாய் ஏற்றுக்கொண்டு அதை ஆழமாய் எங்க இருதயில வைத்து கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு அந்த கிருபையும் பலனையும் நீர் எங்களுக்கு கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம். 2 தாசர்களையும் உமது கருத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் இருவருக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவும் தந்து இன்னும் அதிகமான சத்தியத்தை ஆண்டவரே அவர்களை வெளிப்படுத்தி காண்பித்து அவர்கள் எங்களுக்கு போதிக்க கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களும் தங்களுடைய நேரத்திலே இதை கேட்கவும் நாங்களும் இதை அடிக்கடி திருப்பி திருப்பி நாங்கள் கேட்டு அதை பயனடைய கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எக்யூப் பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. யூ ஹாவ் டு எக்யூப் அஸ் லார்ட். அப்பா, நாங்க மத்தவங்க எங்களை சுத்தி எவ்வளோ பேர் இருக்காங்க சுவாமி, எங்களை போல இருக்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த சத்தியத்தை நாங்க சொல்ல எங்களை அந்த கிருபை நீர் அளிக்க முடியாத ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்தையும் கருத்திலே நாங்க கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் முழுமே முழுமே அவருடைய பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. கர்த்தர் அவர் செய்த செய்தது சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Praise Lord. God. Thank you. Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. Praise the Lord.